சிற்றம்பலம். இத்தல நீரைகனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேவும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரல் மகன் மற்பொரு தீரல் போய மதையானை மத்தள வைரனை உத்தமி முதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவே முத்தமிழ் அடங்கினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதலோனே முப்புறம் எரிந்து நாச்சிவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா அத்து எரது கொடு துப்பிரமணி படும் அப்புன மதலிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணமன மருள் பெருமா என்றாயுஜனுக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுளமானவே தீர்த்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே புலிர்கொண்டு படித்த புகழியர்கொன் கடல் போற்றி ஆளிசை கல்விதப்பில் அணிந்தகிறான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வணிதந்தர் பதம் போற்றி ஊழி வழி திருவாத உரல் திருப்பால் போற்றி. சித்தம்மன் எல்லாம் வல்ல சிவகாமியம்பளுடன் ஐய வல்ல வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திருவாசகத்தில் கீர்த்தி திரு அகவல் பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் கூட்டியிருக்கிறது. ஒரு 145 வரி இருக்கு கீர்த்தி திரு அகவல். ஒரு 10 பார்க்கலான்னு திருவருள் துணை செய்தால் கண்டிப்பாக ஒரு 10 பார்க்கலாம். அதன் அடிப்படையில் இந்த கீர்த்தி திரு அகவல் என்பது என்னவென்று கேட்டால் திருவருள் புகழ்ச்சி முறைமை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சுவாமியுடைய திருவடியை புகழ்ந்து பாடுதல். மாணிக்கவாசக பெருமான் தன்னை தலைவியாகவும் சிவபெருமானை தலைவனாகவும் வைத்து இந்த பாடலை இயற்றி வைக்கின்றார். எப்பயுமே இந்த உயிர்கள் எல்லாம் இறைவனுக்கு அடிமை என்கின்ற அந்த திறத்தோடு இந்த பாடலை பாடி முதல்ல சொல்லும்போதே சொன்னாரு தில்லை மூதூர் ஆடிய திருவடி அப்படின்னாரு. எடுத்ததுமே தில்லையை சொன்னார். பொது அப்படின்னாலே எதை குறிக்கும் அப்படின்னா இந்த தில்லையை தான் குறிக்கும். இப்போ நீங்க தேவார பாடல் பாடுறீங்களா, அதுல பொதுன்னு சொல்லி எத்தனை பதிவு போட்டிருப்பாங்க? சிதம்பர பதிவு தான் போட்டிருப்பாங்க. கோயில் அப்படின்னாலே எதை தான் குறிக்கும்? சிதம்பரம் தான். தில்லை அப்படின்னா எதை குறிக்கும்? சிதம்பரம். தில்லை என்பது அது ஒரு வகையான மரம். தில்லை வனக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படிதான் இருக்குது ஆரம்பத்துல. ஆமா, தில்லை மரம் நிறைய இருந்தது அந்த இடத்துல. அந்த ஆதியில மூலமாக சிவலிங்கம் இருந்தது. அதுதான் ஆதி மூலநாதராக சுவாமி அங்கே சிவலிங்கமாக தோன்றி இருந்தார். அதுக்கப்புறம் சுவாமி திருநடனம் புரிந்தார். ஒரு முறை நாராயணர் அப்படியே சைனத்தில் அமர்ந்திருந்தார், அப்படியே படுத்திருந்தார். அப்ப அவர் யார் தாங்கியிருப்பா? நாராயணரை ஆதிசேடன் அவர் தாங்கிக்கிட்டே இருந்தாரா. திடீர்னு அவருடைய பாடியோட வெயிட் கூட்டிகிட்டே இருந்துச்சு. யாருடைய பாடி வெயிட்டு? திருமாலுடைய பாடி வெயிட் கூட்டிகிட்டே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு திருமால். என்னடா நம்ம தலைவர் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு ஆதிசேடன் பார்த்து கேட்கிறார். யாரை பார்த்து? திருமாலை பார்த்து கேட்கிறார். சாமி, என்னைக்கும் இல்லாம நீங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு. அப்ப அதுக்கு சொன்னார் திருமால், அந்த ஆனந்த நடனத்தை கண்டு தரிசனம் செய்து கொண்டிருந்தேன், என்னுடைய உள்ளம் பூரிப்பாக ஆகியது. சிவபெருமானுடைய நடனத்தை பார்த்தாராம். அதனால சிதம்பரத்துல இன்னும் பாத்தீங்கன்னா பக்கத்திலே இருப்பார், நடராஜர் பக்கத்துல திருமால் இருப்பார். பாத்தீங்களா, பார்த்தவர் 3 மாசம் எதிர்க்கவே இல்லையா சிவபெருமானுடைய நடனத்தை பார்த்து. அந்த அளவுக்கு சாமியுடைய நடனத்தை பார்த்து ஒரு பூரிப்பான காரணத்தினால அந்த விஷயத்தை எடுத்து ஆதிசேடன் சொல்றாரு. அப்படி சொன்னதுமே ஆதிசேடன்ல கண்ணில இருந்து கண்ணீர் வந்ததான். ஆகா, இப்ப நீ என்கிட்ட இருக்க வேண்டிய ஆளே கிடையாது அப்படின்னா திருமால்.
நீ மிகப்பெரிய சிவனடியார், அதனால் நீ என்கிட்ட இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீ கைலாய மலையில் போய் தவம் செய்வாயாக என்று யார் அனுப்பிச்சு விட்டாரு? ஆதிசேடனை கைலாய மலைக்கு அனுப்பிச்சு விட்டாரு நாராயணன். உடனே இவர் நேராக போய் கைலாய மலையில போய் தவம் செய்ய வேண்டும், அந்த ஆனந்த நடனத்தை காண வேண்டும் என்று கைலாய மலையில் போய் தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த தவத்தை வெற்றி சிவபெருமான் வந்து அவருக்கு காட்சி கொடுத்தார். இப்போ அவனுக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார் சாமி. எப்பவுமே தவம் செஞ்சா சிவம் கண்டிப்பா வரும், தவம் செய்யலைன்னா சிவம் வராது. இப்போ நம்மளுமே நீங்க இருந்த இடத்துல மனதால சிவபெருமானை நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பேசுவார் சாமி. அதே மாதிரி யாரும் இல்லாத நேரத்தில் ஒரு பசிக்கு, ரொம்ப பசிக்கு அப்படின்னு நீங்க சாமியை வேண்டியதை ஏதாவது அந்த பதிகத்தை பாடுங்க, யார் மூலியமா அதை வந்து கொடுப்பாரு சாமி. அந்த அளவுக்கு நீங்க சாமியோட ஒன்றலாம். நீங்க மனதால நினைத்து நீங்க எந்த காரியம் செய்தாலும் சிவபெருமான் அதுக்கு பதில் சொல்லுவாரு, அதுக்கு தகுந்த மாதிரி பதிலையும் கொடுப்பாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையும் கொண்டு வந்து சேர்த்துருவோம். அந்த அளவுக்கு சாமியோட ஒன்றணும். அப்படி என்ன வேணும்னு கேட்டாரு சாமி. உடனே அவர் சொன்னாரு, பெருமானே அந்த ஆனந்த நடனத்தை அடியேன் காண வேண்டும் என்று ஆதிசேடன் சிவபெருமானை பார்த்து சொன்னார். எப்ப ஏற்கனவே தில்லையில் வியாக்கிரபாதன் என்பவன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான், அங்கே போய் நீயும் தவம் செய்வாயாக. உங்கள் இருவருக்கும் வியாழக்கிழமை மத்தியான வேளையில் தைப்பூச நன்னாள் என்று உங்கள் இருவருக்கும் திருநடனம் புரிகின்றோம் என்று சிவபெருமான் சொன்னார். யாருக்கிட்ட? ஆதிசேடன்கிட்ட. நல்லா கவனமா கேட்டீங்க கதையை, பரவாயில்ல, எல்லாம் கவனமா கேட்கணும். அப்படி சொன்னதுமே எப்பா போறது போற, இப்படி பூலவத்துக்கு போயிடாது அப்படின்னாரு சிவபெருமான். ஏன்னா ஆதிசேடன் என்னது, நீ பாதாள உலகம் வழியாக சென்று தில்லையை அடைவாயாக என்று சிவபெருமான் சொன்னார். பாதாள உலகம் அதல விதல சுதல தராதல ரசாதல முகாதல பாதாள உலகம் கீழே இருக்கு. இப்ப நாம இருக்கிற உலகம் நடுநிலையான உலகம், நமக்கு மேல உலகம் இருக்கு, பூலோகம் சிவலோகம் தவலோகம், அதெல்லாம் மேல் உலகம். கீழே இருக்கிறது பாதாள உலகம். பாதாள உலகம் வந்து நாகலோகம்னு பேரு, அங்க பூரா நாகங்களா வசிக்கும். அந்த உலகம் வழியா உள்ள போய் வெளியில வந்தாரு பாருங்க ஆதிசேடன். எங்க தில்லையை முட்டிக்கிட்டு வெளியே வந்தாரு. வந்து பார்த்தா அங்க வியாக்கிரபாதர் தவம் செய்து கொண்டிருக்கு. அப்படியே வியாக்கிரபாதர் பக்கத்துல போய் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார். அவரு கண்ணை மூடி இறைவனோடு ஒன்றி இருந்தார். யாரையும் தவத்தை போய் என்ன செய்யக்கூடாது, கலைக்கக்கூடாது, கலைச்சா குற்றம். பக்கத்துல போய் இப்படி கையை கட்டி இப்படி இருந்துகிட்டே இருக்காரு. அப்படிதான் திருவிளையாடல் புராணத்துல ஏற்கனவே சுந்தரமகேஸ்வரர் பேசியிருப்பாங்க. அந்த 12 குழந்தைகள் ஒரு முனிவருடைய தவத்தை கலைத்த காரணத்தினால் அந்த முனிவர் அந்த 12 பேரையும் பன்றி குட்டிகளாக இருக்க கடவுள்னு சவிச்சார். அந்த குழந்தைகள் அப்படி பன்றி குட்டியா மாறின அந்த காட்டுக்குள்ள. அப்ப பாலுக்கு ஏங்கி அழுகும் போது சிவபெருமான் அந்த தாயாக வந்தார் பால் கொடுக்க. யாருக்கு? அந்த பன்றி குட்டி. தாயாய் உலகை தருவானி தாராதுரிந்த சவலையாய் நாயன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் அழுகாய் தாயே என்று உன் தாளடைந்து தயா என்பாள் இல்லை. ஆயேன் அடிமை உடனாக நான் தான் உனக்கு வேண்டாவோ அப்படிங்கிறார்ல மாணிக்கா சொல்லுவோம். சாமி நான் வேண்டாமா சாமி, உனக்கு நிறைய அடியார் கிடைச்சது, என்னை நீ கைவிட்டியா சாமி அப்படிங்கிற. நிறைய அடியார் வந்துட்டாங்கன்னா நம்ம விட்டு வரா சாமி, வடமாட்டேன், எப்படி நம்மளையும் கரை சேர்த்துரு. நாயேன் அடிமை உடனாக நான் தான் உனக்கு வேண்டாவோ அப்படின்னு. அப்படி தாயாக வந்து முளைப்பால் கொடுத்தார் அந்த 12 பன்றிக்குட்டிகளுக்கும் சிவபெருமான். நோயால் வருந்தி உன்னை, அது குருஞான வந்து அழகா சொல்ற, நோயால் வருந்தி உன்னை 100 குரல் கூப்பிட்டாள் நீ யார் எனாதிருக்கை நீதியோ தாயாய் அலை கொடுத்த கேளல் அருங்குலவிக்கு அன்று முளை கொடுத்தாய் நீ அல்லவோ முன். சொக்கநாதன் போல சொல்றாரு, நோயால் வருந்தி உன்னை 100 குரல் கூப்பிட்டால் நீ யார் எனாதிருக்கை நீதியோ தாயாய் அலை கொடுத்த கேளன் அரும் புலவிக்கு அன்று. கேளன்னா பன்றிக்குட்டி, அந்த பன்றிக்குட்டிக்கு பால் கொடுத்திய சாமி, எனக்கு நீ அருள் செய்ய மாட்டியா? பன்றிக்குட்டிக்கே பால் கொடுத்த பெருமான் நீ எனக்கு அருள் செய்ய மாட்டியா அப்படின்னு கேரு. நோயா அருங்குலவிக்கு அன்று முளை கொடுத்தாய் நீ அல்லவோ முன் அப்படிங்கிறாரு குருஞாசம். அப்படி இவர் என்ன பண்ணாரு, அப்படி போய் பக்கத்துல போய் நின்னார். வியாக்கிரபாதர் ஒரு நாள் கண்ணை திறந்தார். சாமி சாமி நீங்க தான் வியாக்கிரபாதரா அப்படின்னாரு. யாரு? ஆதிசேடன் போய் கேட்டார், நீங்க தான் வியாக்கிரபாதரா?
ஆமா நான் தான் வைக்கிறேன். எது கேட்கறீங்க? இல்ல உங்களை கைலாய மலையில சிவபெருமான் சொன்னாரு வியாக்கிரபாதன் நீங்கதான் அப்படின்னு. என்னையும் சொன்னாரா? அவர் சொல்றாரு என்னையத்தான் சொன்னாரா? வியாக்கிரபாதனே சொன்னாரா? ஆமா வியாக்கிரபாதன் தான் சொன்னாரு அப்படின்னு. அப்படியே ஒரு கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துதான். வியாக்கிரபாதனுடைய கண்ணுல இருந்து என்னை சிவபெருமான் கைலாயத்துல சொன்னாரா? வியாக்கிரபாதனே சொன்னாரா? பேர்பட்ட கர்ணனுடைய சிவபெருமான் என் பேரை கூட தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவருக்கு தெரியாதா? எல்லா உயிருக்கும் யார் இருக்கா? நம்ம இருவருக்கும் நாம் 2 பேரும் தவம் செய்து கொண்டிருப்போம். அப்பொழுது நம்ம தைப்பூச நன்னாள் என்று வியாழக்கிழமை மத்தியான வேளையில் நம்ம இருவருக்கும் திருநடம் புரிகின்றோம் என்று சிவபெருமான் நமக்கு சொல்லியிருக்கின்றார். ஆளுக்கு ஒரு முறை தவம் செஞ்சாங்க. அனந்தீச்சரத்துல ஒரு ஆளு, புலிச்சரத்துல ஒரு ஆளு. புலிச்சரத்துல வந்து வியாக்கிரபாத மொழி வரும், அனந்தீச்சரத்துல பதஞ்சலி மொழி வரும். அந்த ஆதிசேடன் தான் எதா வர்றாரு? பதஞ்சலி முனிவராக வருகின்றார். என்ன சாமி ஒரு வியாழக்கிழமை மத்தியான வேளையில் நாம் இருவருக்கும் திருநடனம் புரிகின்றார் என்று கேட்ட செய்தியை கேட்டதும் ஆளுக்கு ஒரு முறை தவம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் வியாக்கிரபாதர், ஒரு பக்கம் பதஞ்சலி. வியாக்கிரபாதர் தினசரி அந்த சிவபூஜை செய்யும் போது அந்த மலர்களை எல்லாம் பறித்து சாமிக்கு சாப்பிட்டார். அப்படி அவர் சாத்தும் போது காலையில பூக்கள் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. அப்ப சாமி கிட்ட தவம் செய்து, பெருமானே அடியனுக்கு புலி காலும் புலியினுடைய கண்ணு வேணும் அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்டார். உடனே சுவாமி கொடுத்தாரு. அதனால அவருக்கு வியாக்கிரபாதனே பேரு. வியாக்கிரம்னா புலின்னு அர்த்தம் வடமொழியில. பாதம்னா காலு. அப்ப புலியினுடைய காலு பெற்றவர், அதனுடைய கண்ணையும் பெற்றவர். புலி கால் மொழியில இருக்கு. இப்ப நீங்க சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா புலிச்சரம் அனந்தீச்சரம் இருக்கும். அந்த அனந்தீச்சரத்துல பதஞ்சலி முனிவரும், புலிச்சரத்துல வியாக்கிரபாத முனிவரும் தவம் செய்த இடம், அங்க சிவ பூஜை பண்ண இடம். அப்படி இருக்கும்போது கரெக்டா ஒரு வியாழக்கிழமை, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி கரெக்டா வந்துச்சு. தைப்பூசம் வந்து வியாழக்கிழமை. அதனால எல்லாரும் நடராஜ பெருமானை பூசிச்சாங்க. அப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா வியாழக்கிழமை வந்துச்சு தைப்பூசம். என்னைக்கு தைப்பூசம் வியாழக்கிழமை வருதோ அன்னைக்கு நடராஜ பெருமானை நல்ல அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பார்த்தேன். அவ்வளவு சிறப்பு. ரெண்டாவது, இந்த வியாழக்கிழமை வந்து குரு நாள்னே பேர். வியாழக்கிழமை குரு நாள். அன்னைக்கெல்லாம் சொற்பொழி பேசுறது ரொம்ப சிறப்பு. அவங்க பேசுவாங்கல்ல, நம்ம சுத்திரமா இது அடியன் வந்து அங்க பேசுறேன், அது குரு நாள் கிடைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதெல்லாம் புண்ணிய காலம். திங்கட்கிழமை சோமவாரம், வியாழக்கிழமை குருநாள், இந்த அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி போன்ற புண்ணிய காலங்கள் எல்லாம் இறைவனை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டும். அதிகமாக சிவபெருமான் புகழெல்லாம் கேட்கணும். கேட்டால் எண்ணில்லாத புண்ணியத்தை தரும். நித்தியம், நைவேத்தியம், காமிகம், புண்ணிய காலம் என்கின்ற 4 காலங்கள்ல நித்தியம் என்பது அன்றாடம் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடுன்னு பேர். அதுக்கு பேர் நித்திய வழிபாடுன்னு பேர். நைவேத்தியம் என்பது ஆண்டுக்குரிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடுன்னு பேர். இந்த காமிகம் என்பது உலக நன்மை வேண்டி செய்யக்கூடிய வழிபாடுன்னு பேரு. இந்த புண்ணிய காலம் என்பது அன்னைக்கு போய் நீங்க இறைவனை வழிபாடு செய்தால் எண்ணில்லாத அருளை நீங்கள் பெறலாம். அளப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறே என்று அப்பசாமிகள் கூறுவதற்கிறாங்க. எண்ணில்லாத அருள்களை சிவபெருமானிடமிருந்து பெறலாம். புண்ணிய காலத்துலலாம் திருக்கோயில் போகாமல் இருக்கக்கூடாது. பக்கத்துல இருக்க கோயில் அது வரைக்கும் போயிட்டே இருப்பீங்க. வைத்தியநாத சாமிகளுக்கு ஒரு புண்ணிய காலத்திலேயாவது என்ன செஞ்சிடணும், போய் வழிபாடு செஞ்சார். தூரங்களுக்கு போக முடியாதுன்னு பக்கத்தில் உள்ள கோயிலையாவது என்ன செஞ்சிடணும், போய் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். சரி, அப்படி
அந்த தில்லையில் 2 பேரும் தவம் கிடந்தாங்க. இது 2 முனிவர்கள். அது என்ன இடம்? தில்லை. அது எப்படிப்பட்ட மூதூர் அப்படின்னா பழமையான ஒரு தில்லை. தில்லை மூதூர் ஆடிய திருவிழா. அது எப்படி ஊர்னா திருக்கோயில் இல்லா திருவிலூரும். ஒரு ஊருன்னா என்ன இருக்கணும்? திருக்கோயில் கண்டிப்பா இருக்கும். திருக்கோயில்னா அது ஊரே கிடையாதுங்க. திருக்கோயில் இல்லா திருவிலூரும் திருவெண்ணீர் அணியா திருவில்லூரும். ஒரு ஊர்னா எல்லாரும் என்ன செஞ்சிருக்கணும்? திருநீர் பூசிருக்கணும். திருநீர் பூசலன்னா அங்க எல்லாருமே திருநீர் பூசிருக்கணுமா, யாரும் பூசாம இருக்கக்கூடாது. அப்படி ஒருதான் ஊருக்குறாரு இல்லையா? கொஞ்சம் பேராவது பூசிருக்கணும். ஊரே எல்லாம் மேடி மாதிரி எதுவும் திருநீர் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? ஊரே இருட்டா இருக்கும். இவ பெரிய புராணத்துலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டு நகர சிறப்பு சொல்லும் போது அந்த அடியார்கள் எல்லாம் திருநீர் பூசி அந்த தெருவே பிரகாசமாக இருந்தது அப்படின்னு சேக்கலாசாமி சொல்லுது. இப்ப எங்கேயுமே நெட்டில திருநீர்லன்னு வச்சுக்கோங்க, வெள்ளை வெளியே இல்லைன்னா எப்படி இருக்கும்? இருளாத்தான் இருக்கும். அப்ப திருவெண்ணீர் இல்லாத திருவிலூரும், அது பருக்கோடி பக்தியும் பாடா ஊரும். திருமுறை பாடாத ஊரே கிடையாதான். விலங்குகள் வாழக்கூடிய அடவி காடு அப்படிங்கிறது. அப்ப என்ன செய்யணும்? திருக்கோயில் இருக்கணும். திருக்கோயில் இருந்தாதான் அது ஊரு, இல்லைன்னா ஊரு கிடையாது. 2வது திருவெண்ணீர் அணியணும். திருவெண்ணீர் அணியாத ஊரு கிடையாது. பக்தியால் பருக்கோடி பக்தியால் பாடா ஊரும், சிவருவனை போற்றி பாடாத ஊரே கிடையாது, அடவி காடு அப்படின்னாரு. அடுத்தனாரு பாங்கொடு படதளிகள் எல்லா ஊரும். பல திருக்கோயில்கள் இருக்கணுமா. ஒரு கோயில்னா பல கோயில்கள் சேர்ந்து இருக்கணுமா. அப்படி பல கோயில்கள் இருக்கணும் ஒரு ஊர்ல. சில ஊருக்குலாம் போனோம்னா ஒரு கோயில் கூட இருக்காது, அப்படிலாம் இருக்கு ஊர்கள்லாம். அப்படி இல்லை அந்த ஊர்கள்ல தான் பேய் அடிக்கும், எல்லாமே இருக்கும், பிசாசு வரும், எல்லாமே இருக்கிற கோயில் இல்லாத ஊர்ல அப்புறம் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னு நாங்க இதுக்கு போயிருந்தோம், இங்க நம்ம புனேக்கு போயிருந்தோம். 5 ஜோதிலிங்கம் பார்க்கறதுக்காக மகாராஷ்டிரா போயிருந்தோம். அப்போ ஒரு வீட்டில் நாங்கள் சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசு பையன் அவன் டெய்லி பேய் என் கூட பேசுது. என்னால் நிம்மதியை படுக்கவே முடியல. கொஞ்சம் நீங்கள் எல்லாரும் சிவபூஜை பண்ணி திருமுறை பாடுங்க அப்படின்னாங்க. எந்த வீடு காமிங்க அப்படின்ட்டு வேகமாக போனோம். பார்த்தா அங்கே ஒரு சாமி போட்டாவே இல்லை, ஒரு சாமி போட்டா இல்லை. முதல்ல அங்கே பூரா எல்லாம் சிவலிங்க படமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே சிவபூஜை பண்ணோம். சிவபூஜை பண்ணிட்டு அங்கே திருமுறை பாடிட்டு வந்தோம் பாருங்க. மறுநாள் பேய உள்ள வந்தேன். இப்ப நான் நிம்மதியா தூக்குறேன்னு சொல்ல அப்படின்னு போன் பண்ணி சொன்னாரு அவரு. பாத்தீங்களா, எதுவும் இல்லைன்னா பேய் ஈஸியா நுழைஞ்சிடும். என்ன சொல்லுங்க, எதுவும் இல்லைன்னா அதுக்கு ஈஸியா வேலை இருக்கும். நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கும். அதனால நம்மளுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. நம்ம வாட்டு திருநீரை பூச வேண்டியது. கங்காளன் பூசும் கவச திருநீட்டை மங்காமல் பூசி மகிழ்வரை யாமாகி தங்கா வெள்ளிகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வை. நல்லா மங்காமல் திருநீரை பூச வேண்டியது. திருமுறைகள் பாடினா நமக்கு எந்த பேய் வரும், எந்த பிசாத்து வரும், எதுக்கு வேலை கிடையாது. எவனே வர முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? 5 எழுத்த சொன்னா எவனே வரமாட்டாரு. யமதூதரும் 5 வரின்னு சொல்லலாம். நயம் ஓதவல்லார் தவை நன்னினால் நேமம் தான் நினைவாருக்கு இனியா நெற்றி நயனன் நாமும் நமச்சிவாய். நமச்சிவாய் சொன்னா யாரும் வரமாட்டா, எவனுக்கு வேலையே கிடையாது. சரி, அப்படி இது எப்படிப்பட்ட ஊர்னா அது பலதறிகள் இல்லாத ஊரு கிடையாது. விருப்போடு வெண்சங்கு ஊதா ஊரல்ல. ஒரு ஊருன்னா என்ன இருக்கணுமா? விருப்போடு எல்லாரும் வெண்சங்கு ஊதணுமா. ஏதாவது ஒரு கோயில்ல சிவாலயத்துல வெண்சங்கு கண்டிப்பா வெண்சங்கு ஊதா ஊரல்ல, அடவி காடு. அடவினா விலங்குகள் வாழக்கூடிய காடு அப்படின்னாரு. அடுத்து சொன்னாரு விதானம் வெண் கொடியும் எல்லா ஊரும். இல்லைன்னா பந்தல்லாம் அமைச்சிருக்கணுமா. ஊர்ல ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு திருவிழா வைக்கிறாங்கன்னா என்ன வச்சுக்கணும்? பந்தல் வைக்கணும், கொடி ஏற்றணும். கொடி ஏற்றி திருவிழாக்கள் எல்லாம் கொண்டாடணும். அப்படின்னா தான் அது ஊரான். அப்படி திருவிழாக்கள் நடத்துறேன்னா அது ஊரே இல்ல, அடவி காடு அப்படிங்கிறார். யார் சொல்றா? அப்பசாமி சொல்றாரு. அடுத்தனாரு அரும்பொடு மலர் பறித்து இட்டு உண்ணா ஊரும். காலையில எந்திரிச்சு மலர்கள் எல்லாம் பறித்து சுவாமிக்கு கொடுத்து, மலர்கள் பறித்து சுவாமிக்கு இட்டு அதுக்கப்புறம் யார் ஊடுறாங்களோ அப்படிப்பட்ட ஊரு. அப்படி இல்லாத ஊர் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு? அங்க சிவபூஜை எல்லாரும் பண்ணி இருக்கணும். யாராவது கொஞ்சம் பேராவது என்ன செய்யணும்? ஒரு ஊர்ல சிவபூஜை வாங்கி சிவபூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சிவபூஜை பண்றவங்க என்ன செய்வாங்க? சரி அந்த மலர்களை பறித்து சுவாமிக்கு கொடுத்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. அப்பாட நான் டீச்சையே வாங்கல, எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. காலையில இருந்துச்சு டீ சாப்பிடலாம்,
காஃபி சாப்பிடலாம், சாக்லேட் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக என்ன பண்ணணும், தினசரி காலையில் எந்திரிச்சோமே வழிபாடு நோக்கோட தான் இருக்கணும். இல்லைன்னா நம்ம வாழ்ந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். காலையில் எந்திரிச்சதுமே விடிந்ததுமே வெந்நீற்றை முதல்ல அணிந்து, இல்லை சுவா நான் பல்லு விளக்கலை பரவாயில்லையா, சிலர் பல்லு விளக்கலை, பல்லு விளக்காமே திருநீர் பூசணும். காலையில் எந்திரிச்சதுமே திருநீர் பூசணும், பல் விளக்கிட்டு வந்து திருநீர் பூசணும், குளிக்கிறதுக்கு முன் பூசணும், குளிக்கிறதுக்கு பின் பூசணும், சாப்பிட்றதுக்கு முன் பூசணும், சாப்பிட்றதுக்கு பின் பூசணும், மலஜலம் கழிப்பதற்கு முன் பூசணும், மலஜலம் கழிப்பதற்கு பின் பூசணும், உறங்குவதற்கு முன் பூசணும், உறங்குவதற்கு பின் பூசணும். அப்போ எந்த நேரம் நெற்றியில திருநீர் இருந்து கொண்டே. அதனால சொல்றாரு, அந்த திருவெண்ணீர் இல்லா ஊரெல்லாம் அடவிக்காடு அப்படின்னு. அப்படி சொல்லி அவையெல்லாம் ஊரல்ல அடவிக்காடே. அப்போ சார் எப்படி சொன்னார் பாருங்க, எத்தனை இதை சொன்னாரு. முதல் என்ன சொன்னாரு, திருக்கோயில் இல்லா திருவிலூரும், திருவெண்ணீர் அணியா திருவில்லூரும், பருக்கோழி பக்தியால் பாடா ஊரும், பாங்கோடு பலதறிகள் இல்லா ஊரும், விருப்பொடு வெண்சங்கு ஊதா ஊரும், விதானம் வெண்கொடியும் இல்லா ஊரும், அறுப்பொடு மலர்கள் பறித்திட்டு உண்ணா ஊரும், அவையெல்லாம் ஊரே அல்ல அடவிக்காடு. எத்தனை சொல்றாரு பாருங்க. அப்ப இது எல்லாம் நிறைந்த ஊர் எதுன்னா தில்லை. தில்லை நாம் நினைந்தால் நமக்கு இல்லை எது, பிறவி இல்லை என்று ஆகிவிடும். தில்லை நினைச்சா அங்க போய் நாம் தரிசனம் செய்தால், தில்லையை போய் தரிசனம் செய்தால் இனி பிறவி இல்லை என்று ஆகிவிடும். இப்ப பிறப்பதற்கு எங்க முக்தி, பிறப்பதற்கு முக்தி எங்க சொல்லலாம், திருவாரூர். சரி, இறப்பதற்கு முக்தி எங்க, காசி. சரி, இது ரெண்டு நம்ம கையில இருக்கா, பிறப்பிறப்பு நம்ம கையில இருக்கா. சிதம்பரத்தை போய் தரிசனம் செஞ்சாலே முக்தி. அதான் தில்லை மூதூர், அது எப்படிப்பட்ட ஊரு, ரொம்ப பழமையான ஊர். எப்ப சாமி வந்தாருன்னு சொல்ல முடியாது. திருவாரூர் சிதம்பரமும் எப்ப வந்ததுன்னே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பழமையான ஊர். அதான் மூதூர் அப்படின்னா ரொம்ப பழமையான ஊர்னு அர்த்தம். தில்லை மூதூர் ஆடிய திருவடி. சாமி அங்க என்ன செய்யறாரு, நடனமாரு. அங்க ஆடுறாரா, அங்க நின்று ஆடுறாரு, திருவாரூர்ல அமர்ந்து ஆடுறாரு. அதுதான் ஆடிய திருவடி அப்படின்னா. அங்க இருந்துதான் சிவபெருமான் ஆட்சி புரிகின்றார். எங்க சிதம்பரத்துல இருந்துதான் எல்லா உலக இயக்கமும் நடக்குது. ரெண்டாவது, சிதம்பரம் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது. அது என்ன தலம், பஞ்சபூதங்கள். அது என்ன தலம், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. சரி, இதுல இது என்ன தலத்தை குறிக்கும், ஆகாய தலத்தை குறிக்கும். மற்ற 5 பூதங்கள்ல இந்த மிச்ச 4 பூதமும் எதுக்குள்ள அடங்கும், இந்த ஆகாயத்துக்குள்ள அடங்கும். எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடியது இந்த ஆகாயம். அதனாலதான் சிதம்பரத்தை ஆகாய ஸ்தலம் என்று வைத்தாரு. புரிஞ்சிச்சா. இப்ப பஞ்சபூத நீர் இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு, நெருப்பு இங்கதான் இருக்கு, காற்று இங்கதான் இருக்கு. எல்லாத்துக்கும் எது இடம் கொடுக்கு, இந்த ஆகாயம் இடம் கொடுக்கு. இப்ப நாம எங்க இருக்கோம், நாங்க பூலோகத்துல இருக்கோங்க. நாங்க என்ன ஆகாயத்திலேயே இருக்கோம் அப்படிங்காதீங்க. எல்லாருமே ஆகாயத்துல தான் இருக்கோம். நமக்கு கீழே உலகம் இருக்குல்ல. அப்ப அங்க இருந்து பார்க்கும்போது நம்ம ஆகாயத்துல தானே இருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஆகாயத்துல தானே இருக்கோம். எல்லாத்தையும் சஞ்சரிக்க வச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஆகாயம். அதனாலதான் சிதம்பரம் ஆகாயஸ்தலம் என்று பேர். எல்லாத்தையும் அடக்கிய ஊர். அதனாலதான் அது மூதூர், எல்லாத்துக்கும் பழமையான. அங்க சாமி என்ன செய்யறாரு, அங்கிருந்து நடராஜாவாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் சிவபெருமான். உலகத்திலே மத்தி எதுனா, இப்ப ஆராய்ச்சி பண்ணாங்க எது மத்தி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்தியா வந்துச்சு. இந்தியாவில் எது மத்தின்னு பார்த்தாங்க, தமிழ்நாடு வந்துச்சு. தமிழ்நாட்டில் எது மத்தின்னு பார்த்தாங்க, சிதம்பரம் வந்துச்சு. சிதம்பரத்தில் எது மத்தின்னு பார்த்தாங்க, சிதம்பரம் கோயில் வந்துச்சு. சிதம்பரம் கோயில எது மத்தின்னு பார்த்தாங்க, சிவபெருமான் நடனம் ஆடக்கூடிய அந்த பொன்னம்பல சபை வந்தது. அந்த பொன்னம்பல சபையில எது மத்தின்னு பார்த்தாங்க, நடராஜ பெருமானை குறிச்சது. ரொம்ப அக்யூரேட்டா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நடராஜ பெருமான்லையும் எது மத்தின்னு பார்த்தாங்க, அந்த எடுத்த பொற்பாதம், அந்த தூக்கிய திருவடி இருக்கு பாருங்க, அதுல பாயிண்ட் அடிச்சோம். குலத்திலே மத்தியது சாமி நடனம் ஆடக்கூடிய தூக்கிய திருவடி, குஞ்சித பாதம் என்று பெயர். அதுதான் உலகத்திலே மத்தி. அதை பார்க்கறதுக்கு எனக்கு பிறவி குருசாமி அப்படின்னாரு. யாரு, அப்பசாமி. குளித்தவரும் கோவை செவ்வாயும் குவிந்திருப்பும் பனித்ததடையும் பவளம்போல் மேலையில் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காடப்பற்றால். எடுத்த பொற்பாதம், ஆடை எடுத்திட்ட பொற்பாதம் என்றோ நம்மை ஆட்கொண்டதே அப்படிங்கிறாரு அப்பசாமி. அது எதுக்காக எடுத்திருக்காரு, நம்ம எல்லாம் ஆட்கொண்டதுக்காக சிவபெருமான் எடுத்திருக்காரா அந்த தூக்கிய திருவடிய. அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் காலையில மலர் கட்டுறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். நம்ம திருக்கோயில்ல போய் மலர் கட்டுறதுக்கு
திருவடி, ஒவ்வொரு அங்கங்களையா சாமியை வந்து வர்ணிச்சு அந்த மாலைகள் எல்லாம் போட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். இந்த ஃபாரின்காரங்களாம் முக்கியமா ஒரு சிலையை கடத்துவாங்க. எது தெரியுமா அவங்களுக்கு? எந்த சிலையை கடத்துவாங்க சொல்லுங்க பார்ப்போம். நடராஜர் சிலையை தான் கடத்துவாங்க. ஏன்னா அது பார்க்க எல்லாருக்குமே பார்க்க ஈர்ப்பு தூண்டும். எது? நடராஜ பெருமானுடைய அந்த மூர்த்தி. அது பஞ்ச தொழில் இருக்கின்றது. ஐந்தொழிலும் சாமி அந்த ஆடி ஒவ்வொரு உயிர்களையும் சிவபெருமான் இயக்கிக் கொண்டே இருக்கின்றார். அவர் ஆட்டத்தை நிப்பாட்டிட்டாரு, நம்ம ஆட்டம் இங்க நின்றோம். சாமி நிப்பாட்டிட்டாருன்னா அது வரைக்கும் யாரும் நினைச்ச இல்லையா அப்படிம்பாங்க. அங்க சாமி வெளியில் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? சிவம் உள்ள இருந்தா தானே இதுக்கு சிறப்பு, வெளியில வேணா சிறப்பு கிடையாது. அப்படி தில்லை மூதூர் ஆடிய திருவடி அப்படின்னாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திருவடிகள்னு சொல்லியிருக்கணும். 2 திருவடி இருக்குல்ல, 2 திருவடிக்கு என்ன சொல்லணும்? ஒருமைக்கு மேல போயிடுச்சுன்னா பன்மை ஆயிடுது. ஒரு திருவடின்னு சொல்லியிருக்கணும். ஆனா திருவடின்னு தான் சொல்றாரு. அப்போ ஒரு திருவடி தான் திருவடி. அப்போ ஊன்றிய திருவடி கிடையாதா அப்படின்னா, இது அருள் தொழில் செய்கின்ற காரணத்தினால் ஊன்றிய திருவடியும் சேர்த்துதான் திருவடி என்று அழைக்கின்றார். எல்லாமே அருளை குறிக்கின்ற காரணத்தினால் என்னுடைய திருமேனி அத்தனையுமே எதைத்தான் குறிக்கும்? இந்த உயிர்களுக்கு அருள் செய்யும் விதமாகத்தான் சிவபெருமான் திருமேனியை எடுத்திருக்கின்றார் என்ற காரணத்தினால் திருவடி. இப்ப ஏற்கனவே நம்ம சிவபுராணத்துல பார்த்தோம், அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு. சிவனடிக்கு அடிக்கீழ் தான் சொல்றாரு, அடிகள் கீழ் சொல்லல. திருவடிக்கீழ் தானே சொல்றாரு, திருவடிகள் சொல்லல, திருவடின்னு தான் சொல்றாரு. அப்ப அந்த ஒரு பாதம் இருந்தாலும் ஊன்றிய திருவடியும் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டுமே அருளைத்தான் குறிக்கின்றது. ஆனா நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உடுக்கை வந்து படைத்தல், அவை கஷ்டம் காத்தல், நெருப்பேந்திய கை அழித்தல், ஊன்றிய திருவடி மறைத்தல், அருள் தொழில் அந்த தூக்கிய திருவடி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த ஊன்றிய திருவடியை வச்சுதான் சுவாமி எல்லாவற்றையும் செய்கின்றார், மறந்துடக்கூடாது. இந்த மறைத்தல் தொழிலை வைத்துதான் படைத்தலையும் காத்தலையும் அழித்தலையும் அருளையும் செய்கின்றார். அதனால அந்த ஊன்றிய திருவடி ரொம்ப முக்கியமான திருவடி. மதுரையில் எப்படி ஆடி இருக்காரு சாமி, அப்படியே பாதத்தை மாத்தியார். இப்ப தூக்கிய திருவடி யாருடைய திருவடி? இடது பாதம் யாருடைய திருவடி? அம்பாள் திருவடி. வலது பாதம். அப்ப சிதம்பரத்தை போய் தரிசனம் செய்தால் நமக்கு சிவஞானம் உண்டாகும். மதுரைக்கு வந்ததுன்னா சிவமே கிடைச்சு. அப்ப அடிப்படை என்ன வேணும்னா சிவஞானம் வரணும். சிவஞானத்தை பெற்றுக்கொண்டுதான் சிவத்தை அடைய முடியுமே தவிர சிவஞானத்தை பெறாம நாம் சிவத்தை அடையவே முடியாது. அம்பாள் அனுக்கிரகம் இல்லாம சிவபெருமான் என்ன செய்ய முடியாது? அடைய முடியாது. ஆனா அம்பாள் யாருதான்? சிவபெருமான் தான், மறந்துடக்கூடாது. சக்தி வேற இல்ல, சிவம் வேற. அப்ப அடிப்படை வந்து நாம இப்படிதான் நாம போகணும். அந்த தூக்கிய திருவடியை குடித்து கொண்டுதான் அதை சாமி காமிக்க வர செய்யறாரு பாருங்க. இந்த பாதத்தை பற்றி கொள்ளுங்கப்பா, உங்களை எப்ப வேணாலும் நான் உங்களை கரையேற்றுகிறேன் அப்படின்னு இப்படி காப்பிட்டு வர செய்யறேன். அப்ப அந்த திருவடி பற்றணுமா வேண்டாமா? நாம என்ன செய்வோம் தெரியுமா? வேகமா போவோம். சாமி ரொம்ப நாளாக தூக்கிட்டே இருக்காரு. எனக்கு வர ஆசைதான் சாமி, இன்னும் எனக்கு உலகப்பட்டு இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கு. நான் இன்னும் நிறைய சீரியல் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாம் பார்த்துட்டு நான் வரேன் சாமிட்டு நாம சீரியல் பார்க்கறதுலே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? காலத்தை போய்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் எப்படியாவது எடுத்து இந்த பிறவில சிவபெருமானை அடைய வேண்டும் என்கின்ற அந்த குறிக்கோளோடு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பயணத்தை கேட்க வேண்டும். காலம் உண்டாகவே சிவபெருமான் மேல் காதல் செய்து உய்யக்கூடிய வழியை பார்க்க வேண்டும். சரி, தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி, பல உயிர்கள் எல்லாம் பயின்றனாகி திரும்ப 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 சாமி என்ன செய்யறாரு? இந்த எல்லா உயிர்களுக்கும், இந்த உயிர்கள் எத்தனை இருக்கு? உயிரோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? யாருக்காது? நான் ஏற்கனவே பல சொற்கள் சொல்லியிருக்கேன். உயிர்கள் எத்தனை அப்படின்னா என்ன சொல்றீங்க? உயிர்கள் எண்ணிலே எண்ண முடியாத அளவுக்கு உயிர்கள் இருக்கு. கடவுள் எத்தனை தான் இருக்கு? கடவுள் எத்தனை? நாராயணன் இருக்காரு, பிரம்மா இருக்காரு அப்படின்னு நிறைய சாமியை சொல்லிடக்கூடாது. காளி இருக்காங்க, மாறி இருக்காங்க, எல்லா சாமியும் சொல்லிடக்கூடாது. கடவுள் என்றால் ஒன்னே ஒண்ணுதான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. சிவபெருமான் ஒருவர் தான் முழுவதற் பொருள். அதுல ரொம்ப கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப சாமி என்ன பண்றாரு? அவர் ஒருவர் தான் கடவுள், மற்றவர்கள்லாம் தெய்வம். சாமி எப்படிப்பட்ட கடவுள்? எல்லாவற்றையும் கடந்தும் எல்லா உயிருக்கு உள்ளும் இருப்பதனால் அவரை நாம் என்ன செய்கிறோம்? கடவுள் என்று நாம் அழைக்கிறோம்.
அவர் எப்படி நமக்கு வந்து அருள் செய்யறாரு? பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி எல்லா உயிருக்குள்ளேயும் கலந்துருக்காரு சாமி. எந்த உயிரையும் நீக்கவர இருந்து ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து செயல்படுறாரு. எப்படி ஒன்றா இருக்காரு, எப்படி உடனா இருக்காரு, எப்படி வேறா இருக்காரு அப்படின்னா உயிருக்கு உயிரா இருக்கு. முதல்ல உயிர்கள் எத்தனை சொன்னேன்? எண்ணில் உயிர்கள். கடவுள் எத்தனை தான் சொன்னேன்? ஒருவர் தான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அந்த ஒருவர் தான் என்ன செய்யறாரு? எல்லா உயிருக்கும் உள்ளும் இருந்து செயல்படுகின்றார். அவர் எல்லா பொருளிலும் கலந்தும் கடந்து இருப்பதனால் அவருக்கு கடவுள் என்று பெயர். அப்படி ஒரு சேர கலந்து இருக்க முடியுமா? அப்படி கலந்துருக்கிறதுனால தான் அவர் கடவுள்னு சொல்றோம். கலந்துருக்கலைன்னா இப்ப எல்லா உயிரிலும் அவர் கலக்கலன்னா உயிருக்கு இயக்கம் கிடையாது. புரியுது உங்களுக்கு? அவர் எல்லா பொருட்களிலும், உயிர்கள் மட்டும் கிடையாது, எல்லா பொருட்களிலும் கலந்துருக்காரு. எல்லா உலகமும் யாருக்குள்ள இருக்கு? சிவபெருமானுக்குள்ள இருக்கு. எல்லா உலகமும் ஆனாய் நீயே அப்படின்னு அப்புறம் சாமி பாடுறாரு. அப்ப எல்லா உலகமும் யாருக்குள்ள இருக்கு? அப்ப இதெல்லாம் அவுட்லைன். சாமி வந்து அதை கடந்து இருக்காரு. எல்லா உலகத்தையும் கடந்து சிவபெருமான் விளங்கி தோன்றுகின்றார். அதனாலதான் அவர் எல்லா பொருளையும் என்ன செய்ய முடியுது? கலந்தும் அந்த பொருட்களுக்கெல்லாம் கடந்தும் இருக்க முடியுது. இல்லைன்னா கலந்து இருக்க முடியாது. இப்போ ஒரு வெந்நியை சுட வைக்கிறீங்க, அந்த தண்ணி முழுவதும் சூடு இருக்கா இல்லையா? ஒரு இடத்துல சூடு, ஒரு இடத்துல குளுமையுமா இருக்கு? இல்ல, எல்லா இடத்துலையுமே விரவி இருக்கு. அது போல இறைவன் எல்லா இடத்துலையும் விரவி இருப்பார். அதாவது உயிருக்குள்ளும் இருப்பாரு, வெளியிலும் இருப்பாரு, அதை கடந்தும் இருப்பாரு. இப்படி எல்லாவற்றையும் கடந்து இருக்கிறதுனாலதான் நம்ம அவரை கடவுள் என்று அழைக்கின்றோம். புரிஞ்சுச்சா? எல்லாவற்றையும் கடந்து நம்ம எண்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இறைவன். எண்ணுதற்கு எட்டார் எழிலால் கலவி இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் பார்க்கும் இடம் எல்லாம் எங்கும் நீக்கமர நிற்கின்ற பரிபூரணந்தமாக சிவபெருமான் விளங்கி தோன்றுவார். புரிஞ்சுச்சா? எல்லா இடத்துலையும் ஞாபகம், முற்றும் ஞாபகம். நம்முடைய ஞாபகம் எப்படின்னா, நம்முடைய அறிவுலாம் எப்படி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஞாபகம் தான் நமக்கு. எப்படின்னா இப்ப சைக்கிள் டியூப்ல காத்து அடைக்கிறோம் பார்த்தீங்களா? காற்று வெளியிலே இருக்கு. ஆனா சைக்கிள் டியூப்ல எவ்வளவு காற்று இருக்கோ அது போலதான் நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருப்பது போல நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம உடம்புக்குள்ள மட்டும் உயிர் கிடையாது, நமக்கு வெளியிலையும் உயிர் இருக்கு. நம்ம உயிர் வெளியிலே இருக்கு. உங்களுடைய வியாபகம் எது அளவுக்கு செல்லுதோ அது வரைக்கும் உங்களுடைய உயிருடைய வியாபகம் செல்லும். இப்ப நீங்க அமெரிக்கா வரைக்கும் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க உயிர் வந்து எது வரைக்கும் போகும்? அமெரிக்கா வரைக்கும் போகும். அதுக்கு மேல உங்களால நினைக்க முடியாது. உங்க எண்ணத்துக்கு எவ்வளவு தூரம் நினைக்க முடியுமோ அவ்வளவுதான் நினைக்கும். ஆனா அதுக்கு அப்பாற்பட்டவர் இறைவன். அதுதான் அவர் முற்றும் வியாபகம் சொல்லணும். நாம வந்து அடங்கிய வியாபகம். அதனால நமக்கு உயிர்களுக்கு என்ன பேர் அப்படின்னா வியாபியம் என்று பெயர். உயிர்களுக்கு என்ன பேரு? வியாபியம். சாமி எப்படிப்பட்டவர்? வியாபகம். எப்படி வியாபகம்? முற்றும் வியாபகம். முற்றும் வியாபகமா இருக்கிறதுனால அவர் எல்லா பொருளையும் கலந்தும் கடந்தும் இருக்க முடியுது. புரிஞ்சுச்சா? இதெல்லாம் சித்தாந்தம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஓ, இவ்வளவுதான் சித்தாந்தமா, ஓகே அப்படின்றீங்க. அப்ப சிவபெருமான் எப்படி இருக்காரு? இந்த உயிருக்கு ஒன்றாய் எப்படி இருக்காரு? உயிருக்கு உயிரா இருக்காரு. உயிருக்கு உயிரா இருக்கிறதுனா இந்த உயிருக்கு இயக்கம் கிடையாது. அப்ப ஒன்றா இருக்காரு. உயிருக்கு உயிரா ஒன்றா இருக்காரு. உடனே எப்படி இருக்காரு அப்படின்னா கண்ணுக்கு ஒளி போல தான் கண்டு இந்த உயிர்களுக்கு காட்டுகின்றார். கண்டு காட்டும் உபகாரம். இறைவன் செய்கின்ற உபகாரத்துல இந்த கண்ணுக்கு ஒளியா இருந்து பிற பொருள்களை காட்டுகின்றார். அது வந்து உடனாய் இருந்து செய்வது. வேறாய் இருந்து செய்வது என்னன்னா சூரிய ஒளியாக இருந்து பிற பொருளை காட்டுவது. இப்ப கண்ணுல ஒளி இல்லைன்னாலும் பிற பொருளை பார்க்க முடியாது, சூரிய ஒளி இல்லைன்னாலும் பிற பொருளை நம்மளால பார்க்க முடியுமா? உங்களால நீங்க கண் எவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சாலும் இருட்டா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பார்க்க முடியும்? உங்களால சொல்லுங்க. பார்க்க முடியாது. சரி, சூரிய ஒளி இல்லைனாலும் உங்க கண்ணு எவ்வளவுதான் கண்ணு தெரிஞ்சாலும் சூரிய ஒளி இல்லைனாலும் பார்க்க முடியாது. சரி, கண்ணு ஒளியில இருந்தாலும் பொருளை பார்க்க முடியாது. அப்ப சாமி எல்லாமும் இருக்காரு. ஒன்றா இருக்காரு, உடனா இருக்காரு, வேறாய் இருக்கின்றார். இதை ஞானசம்பந்தர் பெருமான் அழகா சொல்றார். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோ எட்டு திசை தானாய் வேறாய் உடன் ஆனாயிடம் வேலி விழலையே அப்படின்னாரு சாமியுடைய ஒவ்வொரு திருமேனியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமானுடைய ஒவ்வொரு திருமேனியும் அருளைத்தான் குறிக்கும். அது எப்படின்னா சாங்கம் பிரத்யங்கம், அதாவது அங்கம் பிரத்யங்கம் சாங்கம் உபாங்கம் என்கின்ற அடிப்படையில சிவபெருமானுடைய முகத்திலிருந்து திருவடி வரைக்கும் எல்லாமே எதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னா எல்லாமே இந்த உயிர்களுக்கு அருள் செய்யும் விதமாக தான் வச்சிருக்காரு.
இப்ப அங்கத்தில் எடுத்துட்டோம்னா சிரம், முகம், இருதயம், இதெல்லாம் இறைவனுடைய திருமேனியாக இருந்தாலும் அது அருளுக்காக தான் வச்சிருக்காரு சாமி. அதே ஒரு பிரத்யங்கத்துல கண்டம், ஸ்தலங்கள், அப்புறம் நாபி, அப்புறம் காது, அப்புறம் மூக்கு, இப்படி எல்லாமே ஒவ்வொரு அங்கங்களும் சாமி அருளைத்தான் குறிக்குமே, இறைவனுடைய திருமேனியுடைய அருளைத்தான் குறிக்குமே தவிர வேற எதையும் குறிக்காது. எல்லாமே அருள் நோக்கு தான். அதே மாதிரி சாங்கத்துல திரிசூலம், மழு, கேடயம், வஜ்ரம், அப்புறம் நாகம், பாசாங்குசம், இப்படிலாம் இருக்கு பார்த்தீங்களா. சாமியுடைய ஒவ்வொரு அந்த கையில் வச்சிருக்கக்கூடிய ஆயுதம், மழு, இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதுவும் அருளைத்தான் குறிக்கும். அதே மாதிரி உபாங்கத்துல பரிவட்டம், பூநூல், மாலை, நறுமணம் முக்கிய மலர்கள், அணிகலன்கள், சாமிக்கு சாத்தக்கூடிய அணிகலன்கள், அது மாதிரி திருமுகம், இது எல்லாமே அருள் நோக்கோடு இறைவனுடைய திருமேனியாக வழங்கக்கூடியது. இறைவன் திருமேனி முழுவதுமே அவன் அணிந்திருக்கக்கூடிய அங்கத்திலிருந்து, பிரத்யங்கத்திலிருந்து, சாங்கத்திலிருந்து, உபாங்கத்திலிருந்து எல்லாமே அவனுடைய அருள் திருமேனியைத்தான் குறிக்கும். சரி, இதெல்லாம் எதுக்கு செய்யறாரு அப்படின்னா, இதெல்லாம் எதுக்காகனா இந்த உயிர்களுக்காக. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி, எல்லா உயிருக்குள்ளேயும் சாமி இந்த திருநடனத்தை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்காரு. பயின்றனா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப செய்தல் அர்த்தம். கற்றல்னா ஒரு நிமிஷம் படிச்சுட்டு விடுவது, பயிலுதல் என்பது திரும்ப திரும்ப செய்வது. ஒரு தொழிலை சாமி அந்த 5 தொழிலை செய்யாம விட்டுட்டார் அப்படின்னா நமக்கு இயக்கம் இல்லை என்ற காரணத்தினால் ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் நான்குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் ஒரு பூதம் அவை 5ஆய் ஆறார் சுவை 7ஓசையோ 8 திசை தானாய் வேறாயுடன் ஆனானிடம் வீழுமில்லையே என்று ஞானசம்பந்த பெருமான் அழகா சொல்றார். இந்த உயிர்களுக்கு முக்குணமாகவும் 4 வேதங்களாகவும் 5 பூதங்களாகவும் அறுசுவை உணவாகவும் 7 இசையாகவும் 8 திசையாகவும் இருந்து சிவபெருமான் செயல்படவில்லை என்றால் நாம் இந்த பூமியில சஞ்சரிக்க முடியாது. இப்ப அறுசுவை உணவு காலையில இட்லி ரெடி ஆயிடுச்சா, வீட்டுல கேட்கல, இன்னும் இட்லி ரெடி ஆகலையா, சிலர் பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிருவாங்க, இன்னொரு இட்லி ரெடி ஆகலையா, இன்னும் டீ ரெடி ஆகலையா. காலையில் எந்திரிச்சதுமே டீ ஆகும் தான் வரும் எல்லாருக்குமே. எல்லார் வீட்லையும் நடக்கும்னு நினைக்கிறேன். இருக்கா? கண்டிப்பாங்க. காலையில டீ சாப்பிடாம எந்த வேலையும் செய்யறது இல்லைங்க. அப்படிங்கிறது காலையில சுவையை சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அந்த சுவை எப்படி வந்தது சொல்லுங்க பாப்போம். சுவையை டீ குடிக்கிறீங்கல்ல, சுவையை இட்லி பொங்கல்லாம் சாப்பிட்றோம்ல, அந்த சுவை எங்க இருந்து வந்தது? அது ஜட பொருள். நீ சாப்பிடக்கூடிய பொருள் ஜடம். ஆனா சுவையை சாப்பிட்றீங்க. எப்படி சாப்பிட முடியுது? அப்ப இறைவன் அதுல கலக்கலைன்னா நாம அந்த பொருளை நுகர முடியாது. அதான் அறுசுவையாய். சரி, இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப கித்தாரோ இல்ல வீணையோ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது இசை தானா வருது. எப்படி வரும்? அது அறிவற்ற பொருள். அறிவற்ற பொருள் எப்படி இயக்கம் ஏற்படும்? அதுல அப்போ ஒரு ஆள் இயக்கணும். இயக்காம அது இயங்காது. அதுல இருந்து ஓசையை எழுப்பல அப்படின்னா அது இயங்காது. இது அறிவற்ற பொருள். எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சா? இது அறிவற்ற பொருள் தானே. அறிவற்ற பொருளை அறிவுடைய நான் எடுத்து என்ன செய்யறேன்? இதை கலட்டி தண்ணீர் அருந்துகின்றேன். அதே போல அறிவற்ற அந்த பொருள் இருந்து இறைவன் உள்ளிருந்து இயக்கவில்லை என்றால் அந்த பொருள் இயங்காது. புரிஞ்சுச்சா? எந்த இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும் சரி, அறுசுவைகளா இருந்தாலும் சரி, வேதங்களுக்குள்ள சுவாமி இருக்காரு. சொல்றல்ல, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தவை நன்னெறி குவிப்பது வேத 4னும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாய். வேதங்கள்ல மத்தியில சுவாமியுடைய நாமம் தான் இருக்கு. நாதன் நாமம் நமச்சிவாய் தான் உள்ள இருக்கு. வேதங்களாகவும் 5 பூதங்களாகவும், 5 பூதங்களுக்கு அறிவு கிடையாது. நெருப்புக்கு நீர், நிலம், காற்று எதுக்குமே அறிவு கிடையாது. ஆனா அந்த அறிவு அதுக்குள்ள இருந்து இறைவன் இயக்கவில்லை என்றால் அதுல இயக்கம் ஏற்படாது. நெருப்புல இருந்து சூடு வராது, தண்ணியில இருந்து குளிர்ச்சி வராது, காற்று தானே அசையாது. அப்ப அதுக்குள்ள இறைவன் கலக்க போய் தான் எல்லாமே அது இயங்குகின்றது என்பதை நமக்கு கொஞ்சம் பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி திரும்ப திரும்ப சாமி இந்த உயிர்களுக்கு என்ன செய்யறாரு? பயில்வித்துக் கொண்டே இருக்கின்றார். பல்லுயிர் எல்லாம் எத்தனை உயிர் இருக்கு? எண்ணில் உயிர் இருக்கு. எப்படி எண்ணில் உயிர் இருக்கு? 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 நூறாயிரம் யோனி பேதங்கள்ல உயிரினுடைய வகைகள் இருக்கின்றது. 4 வகை தோற்றம் என்பது விதை, வியவை, கருப்பை, முட்டை. இந்த 4ல தான் உயிர்கள் வரும். வேற எதுலையுமே வராது. விதையில இருந்து உயிர் வருதான், விதை வச்சா மரம் வருது. சரி, வேர்வுல இருந்து பேனு போன்ற நுண்ணுயிர்கள்லாம் வருது. முட்டையில இருந்து பாம்பு போன்ற உயிரினங்கள்லாம் வரும். கருப்பையில இருந்து, இதுல என்னங்க கருப்பையில இருந்து நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து நாமெல்லாம் வந்திருக்கோம்.
அப்ப இந்த நாலுல தான் உயிர்கள் வருமே தவிர வேற எதுலையுமே உயிர் வராது. அப்ப 4 வகை தோற்றம். 7 வகை பிறப்பு என்பது என்ன அப்படின்னா, தாவரங்கள், மனிதர்கள், தேவர்கள், விலங்குகள், பறவைகள், நீரில் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, மொத்தம் 7 வகை பிறப்பு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இங்க பாருங்க கச கசன்னு பேசாதீங்க, 7 வகை பிறப்பு, கடைசி மனித பிறப்பு, இனிமே பிறப்பு கிடையாது, முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப அருணைநாதர் சொன்னது பொய்யா இருங்க. எழுகடல் மணலை அளவீடில் அதிகம் எனது பிறவி அவதாரம், கழுகொடு நரியும் எரிபுவி மரணி கமலனும் மிகவும் அயர்வானான்னு சொன்னது தப்பா போயிடும். 7 பிறப்பு, கடைசி மனித பிறப்பு, அதுக்கப்புறம் பிறவி கிடையாது அப்படின்னு இவங்களும் எடுத்துக்கிறதுதான். 7 கடல் மணலை கூட ஒருவேளை உட்கார்ந்து என்ன நினைச்சா கூட எண்ணிடலாம். நம்ம பிறப்பு என்ன செய்ய முடியாது, என்னவே முடியாது. அவ்வளவு கோடி பிறப்பு பிறந்து 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 வந்துகிட்டே இருக்கும். பிறப்பதற்கே தொழிலாகி நல்ல வேலை சிவபெருமன்ட்ட வந்துட்டோம். இனிமே பிறவி குறைஞ்சிரும், பிறவி எண்ணில் பிறவிகள் குறைஞ்சிரும். ஏன்னா அவரை வழிபாடு பண்ண 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 திருமுறைகள் பாட பாட பிறவிகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். இன்னும் 1,00,000 பிறவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு 10,000 ஆயிரும். இன்னும் 10,000 பிறவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு 1000 ஆயிரும். இன்னும் ஒரு 1000 பிறவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிறவி ஆயிரும். இன்னும் ஒண்ணுதான் இருக்குன்னா எடுத்த பிறவிலே கூட என்ன செஞ்சிடலாம், அது நீங்க எடுத்துக்கொண்ட உழைப்பை பொறுத்து இருக்கு. இல்லைங்க நீங்க எல்லாம் போங்க, நான் பதறாம வரேன், எனக்கு என்னால இந்த பிறவில முடியல அப்படின்னு மட்டும் தயவு செய்து என்ன செய்யக்கூடாதான், நினைக்கவே கூடாது. கிடைச்ச இந்த பிறவியை நல்லா இறைவனை வழிபாடு செய்து உயக்கூடிய வரியை பார்க்கணும். நான் பதறாம வரேன்னு சொல்லிட்டோம்னா சிவபெருமான் கிடைக்கவே மாட்டான். பிற்பால் நின்று பேர் கணித்தால் பெறுதற்கரியன் பெருமான் சாமி கிடைக்கும். பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி. சரி இப்ப சாமி என்ன பண்றாரு, உயிருக்கு உயிரை வந்துட்டாரு, ஒன்றா உடனே ஆயிட்டாரு. இப்ப இந்த உயிர்களுக்கு என்ன செய்யணும், எதுக்காக நம்ம பிறவி எடுத்திருக்கோம், பிறவி எடுத்ததனுடைய காரணம் என்ன அப்படின்னா அறிவு விளக்கம் பெறுவதற்காக தான் நாம் என்ன செஞ்சிருக்கோம், பிறவி எடுத்திருக்கோம். அதுக்காக தான் சாமி நமக்கு பிறவி கொடுத்திருக்காரு. இப்ப இந்த பிறவிக்கு வந்தாச்சுன்னா என்ன விளங்கி தோன்றணும், அறிவு விலகி தோன்றணும். அறிவு விலகி தோன்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சிவபெருமான் நம்மளுடைய அறிவு இச்சை செயலை தூண்டணும். தூண்டினால் ஒழிய நமக்கு அறிவு விளங்காது, ஜடம் போலதான் கிடக்கும். ஏற்கனவே நம்ம ஜடம் போலதான் இருந்தோம். நமக்கு பிறவி கொடுக்காத நிலையில நம்மளுடைய ஆணவங்களை முற்றிலும் மறைத்து அறியாமை நம்மளை மறைத்த காரணத்தினால் இறைவனை பார்க்க முடியாத அளவுக்கு நாம் இருந்தோம். இப்ப சாமி நமக்கு உடம்பு கொடுத்தாச்சு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு சீர்களில் வேற்றுமையான் என்று சொல்வதற்கிறங்க எல்லா உயிர்களுக்கும் பாரபட்சமின்றி இறைவன் ஒரே நுண்ணுடலை இறைவன் தந்துட்டார். இப்ப நாம என்ன செய்யணும், இறைவனுக்கு இப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் நாம அவனை கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யணும், மறக்காம இருக்கணும்ல. என்னன்றி கொண்டாருக்கும் உயிர் உண்டாம் உயிரில்லை செய் நன்றி கொண்ட. அப்ப அந்த அளவுக்கு சாமியை நம்ம வழிபாடு பண்ணணும். அப்படி நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, இந்த இதை நம்ம கொடுத்துருக்காரு. அப்ப எங்கிருந்து நமக்கு அறிவிச்சை செயலை தூண்டாரு அப்படின்னா நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை, இந்த 5 சுத்த மாயா போனங்கன்னு பேரு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 7 தத்துவம் அசுத்த மாயா போனன்னு பேரு. காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை 7 தத்துவம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 24 தத்துவம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் மெய் வாய் கண் மூக்கு செவி, மெய் வாய் கண் மூக்கு எருவாய் கருவாய், அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் 5. ஆக 36ல 24 தத்துவம் பிரகிருதி மாயா போன தத்துவம். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 7 தத்துவம் அஷ்டமாயா போனோம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய 5 தத்துவம் சுத்தமாயா போனோம். சிவபெருமான் என்ன செய்யறாரு, இந்த அறிவித்தை செயல் எங்க தூண்டப்படுது அப்படின்னா அசுத்தமாயா போனத்துலதான் நமக்கு இந்த அறிவானது விளங்க வைக்கின்றார். எதுல, இந்த கலை வித்தை அராகம் சொன்ன பார்த்தீங்களா, காலம் நியதி கலை வித்தை அராகம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த கலை வித்தை அராகத்துலதான் சிவபெருமான் நம்மளுடைய அறிவு இச்சை செயலை தூண்டுகிறார். இப்ப சாமி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு விஷயத்துல மட்டும் சிவபெருமான் தலையிடவே மாட்டார். எதுன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த அறிவிச்சை செயல் சொன்னேன்ல, இந்த அறிவிச்சை செயல்ல சிவபெருமான் எதுல தலையிட மாட்டார் சொல்லுங்க. அறிவிலையா, இச்சையிலையா, செயல்லையா? எல்லாம் யோசிக்காங்க. செயல் சொல்லிட்டா அவர் இச்சைன்றுவாரு, இச்சைன்னு சொல்லிட்டா அவர் அறிவுன்றுவாரு. இல்லை இல்லை, இச்சை விருப்பத்துல மட்டும் இறைவன் தலையிடவே மாட்டார். எல்லா உயிர்களுடைய விருப்பத்திலையும் மட்டும் இறைவன் தலையிடவே மாட்டார். அந்தந்த விருப்பத்துக்கு தகுந்தவாறு தான் நமக்கு உடல் அமைப்பு எல்லாமே வரும் ஒவ்வொரு பிறவிலையும்.
புரியுதா? இப்ப இந்த மாதிரி உடம்பெல்லாம் யாரு கேட்டு வாங்கினது? நாம விருப்பப்பட்டு வாங்கி கொண்டது. அது மாதிரி செய்த வினைக்கு தகுந்த மாதிரி உடம்பு வந்துகிட்டே இருக்கும். அடுத்தவங்க கேள்வி பண்ணாலும் அந்த உடம்பு நமக்கு என்ன ஆகும்? திரும்பி ரிட்டர்ன் ஆகி வரும். செவத்துல அடிக்கிற பந்து எங்க வரும்? திரும்ப நமக்கிட்டே தான் வரும். அடுத்தவங்க கேள்வி கிண்டல் பண்ணா அது நமக்கே வந்து சேரும். அப்ப நம்ம என்ன விதைக்கிறோமோ அதே தான் நமக்கு வந்து சேரும். அப்ப சாமி எதுல தலையிட மாட்டார் அப்படின்னா, நம்மளுடைய விருப்பத்தில் மட்டும் இறைவன் தலையிட மாட்டார். ஞானத்தையும் இச்சையும் கிரியையும் சாமி பார்த்துக்குவார். ஆனா விருப்பத்துல மட்டும் தலையிட மாட்டார். அது என்ன விருப்பப்படுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு பிறப்பு வந்து கொண்டே. அப்ப நம்ம அந்த விருப்பத்தை யார் மேல வைக்கணும்? சிவபெருமான் மேல வைக்கணும். விருப்பம் முழுவதும் எல்லா நிலையிலையும் சாமியை நினைந்து கொண்டே நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவர் அனைத்து அம்பலக்கூத்தனை திணைத்தொழுதும் மறந்து உய்வனும். நம்ம என்னவெல்லாம் சிவபெருமான நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பிறவி வராது. எதையாவது ஒன்று நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடு, எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடு, எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடு. ஒரு ஆள் போய் கோயில்ல போய் சாமி எனக்கு ஆண் குழந்தை கொடுத்தாலே கொடுன்னு போய் நிற்கிறது. சாமி இவன் சொல்ல தாங்க முடியலடா போடா அப்படின்னு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்துறாரு. ஒரு 25 வருஷம் கழிச்சு அவனை தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்து ஏன் இப்படி ஒரு குழந்தைய கூட தேர்ந்து இருப்பான் சாமி கிட்ட வந்து. அப்படிதானே நடக்கு இப்ப நிறைய இடத்துல. ஆமாப்பா நீ தானே கேட்ட ஆண் குழந்தை அதான் கொடுத்தேன் அப்படின்பாரு. எப்பயுமே நாம கேட்க வேண்டிய பொருள் யாரா இருக்கணும்? சிவபெருமானாவே இருக்கணும். நாம விரும்பத்தக்க பொருள் எதா இருக்கணும்? அதான் சொன்னாரு, வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டிய அயன் மார்க்கு அறிவோயினி வேண்டிய எல்லை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில் உண்டன் இருப்பன்றே. பாத்தீங்களா? வேண்டத்தக்கது அறிவோயினி அப்படின்னு என்ன அர்த்தம்? அறிவே வடிவாகிய, அறிவுன்னா ஞானம் அர்த்தம். ஞானமே வடிவாகிய பெருமானே நான் வேண்டத்தக்க பொருள் நீ தான் அப்படின்னாரு மாணிக்கவாசர். மாணிக்கவாசர் போய் உலக பொருளை போய் காப்பாரா? ஞான நிலையில உள்ளவர் உலக பொருளை சாமி எப்படியாவது அமைச்சர் பதவியில இருக்கேன் எனக்கு எப்படியாவது அரசராக்கின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டேன். அவர் எதை கேட்டாரு? சுவாமியை கேட்டார். இப்ப நாமளும் யாரை கேட்கணும்? சிவபெருமானை கேட்கணும். நீங்க சிவபெருமானை கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தருங்கான் பெருந்துறையில் மேய பெரும் கருணையான் மருந்துருவாய் என் மனத்தை வந்து என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்வதற்கிணங்க சாமி எல்லாம் தருவார். ஆனா நீங்க வேண்டுவது யார விரும்பணும்? சிவபெருமான விரும்பணும். உங்க மனைவிக்கும் மேல உங்க கணவருக்கும் மேல அந்த அளவுக்கு சுவாமியை உயர்வாக வைத்து நாம் போற்ற வேண்டும். இவங்கெல்லாம் விலைக்கு தகுந்தவாறு வந்தவர்கள். மனைவி மக்கள் இவங்கெல்லாம் எதுக்கு தகுந்த மாதிரி விலைக்கு தகுந்தவாறு வந்தவர்கள். அந்தந்த கடவுள் முடிச்சுன்னா அவங்க போயிடுவாங்க. நம்ம கடைசி யாரு கூட வருவான்? சிவபெருமான் தான் கூட வருவார். அவர் மேல அன்பை பொழியணும். இது அவங்களுக்கு அந்த அளவுக்கு சுவாமி மேல பற்று அதிகமாக வர வேண்டும். அந்த சரி, எண்ணில் பல்குணம் அந்த அறிவு செயலை தூண்டி அந்த உயிர்களுக்கு குணத்தை சாமி என்ன பண்றாரு? தோற்றுவிக்கின்றார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உயிர்களுக்கு பிறவி. அந்த எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி அதை விளைவித்து என்ன செய்யறாரு சாமி? அது பொழியும்படி செய்யறார். அந்த குணங்களை ஏற்படுத்தி பொழியும்படி எழில் பெற விளங்க செய்கின்றார். எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும். இந்த மண்ணகம் விண்ணகம். மண்ணில் யார் இருக்கா? நாம இருக்கோம். விண்ணகத்துல யார் இருக்கா? விண்ணுலகத்துல இந்திரன் போன்ற 33 கோடி தேவர்கள்லாம் இருக்காங்க. வானோர் உலகம் அப்படின்னா இப்ப விண்ணுலகம் கிளியாச்சுனாலே முடிஞ்சு வச்சு. அதுக்கு மேல வானோர் உலகம் ஒண்ணு சொன்னாரு. அப்ப மாணிக்கவாசகர் தெரியாம சொல்லுவாரு. எப்படி சொல்ல? மண்ணும் விண்ணும் வானோர் உலகம். மண்ணுன்னா நம்ம, விண்ணுனா தேவலோகம், வானோர் உலகம்னா அந்த வானோர் உலகத்துல பிரம்மா விஷ்ணு இருக்காங்க. அதுக்கு கீழே தான் இந்திரன் முதலான தேவர்கள்லாம் இருக்காங்க. எங்க? விண்ணுலகத்துல. அதுக்கு மேல பிரம்மா விஷ்ணு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலதான் யார் இருக்காங்க? அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு, 2 குறள் வச்சார். யார் வச்சோன்னா? திருவள்ளுவர். நீ அந்த குறளை படிச்சிருப்பீங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள். நான் ஒழுக்கமா வாழ்வேங்க. நான் கோயிலுக்கெல்லாம் போறது கிடையாது. ஒழுக்கமா எப்படி இருக்கணுமோ இருப்பேன். நல்லது 4 பேருக்கு செய்வேன். என்னால முடிஞ்சது செய்வேன் அப்படிங்கிறவங்க மேக்சிமம் எங்க போவாங்களாம்? ஆணவ உலகத்துக்கு வரைக்கும் போயிடுவாங்களாம். பிரம்மா விஷ்ணு உலகத்து வரைக்கும் போயிடுவாங்களாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அவங்க தெய்வமா கூட ஆயிடுவாங்களாம். ஆனா தெய்வமா தான் ஆக முடியும். ஆனா தெய்வமாக இருந்து அந்த பதவியில இருந்து மறுபடியும் எங்கதான் வரணும்? பிறவிக்கு வந்தாகணும். அந்த புண்ணியம் முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் பிறவிக்கு வந்துடணும். ஆனா அதே வள்ளுவர் இன்னொன்னு சொன்னாரு, யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்.
வானுலகத்துக்கு உயர்ந்த உலகம் என்ன உலகம்? சிவலோகம். அங்க யார் போக முடியும்? யான் எனதுங்கிற செருக்கை அறுத்தவர்கள் தான் எங்க போக முடியும்? சிவபெருமான்கிட்ட போக முடியும். எப்படி சொல்ற பார்த்தீங்களா? மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும். துண்ணிய கல்வி என்ன கல்வி? துண்ணிய கல்வி தோற்றியும் அருளியும். நமக்கு அறிவு விளங்க செய்யறாரு பாருங்க. நமக்கு அந்த அறிவு விளக்கம் பெற செய்வதுதான் கல்வி. அதுதான் உண்மையான கல்வி. நம்ம அறிவு விளக்கம் பெற செய்து அதை தக்க நேரத்துல அதை எப்ப தோற்றுவிக்கணும் எப்ப மறைக்கணும்னு யாருக்கு தான் தெரியும்? தோற்றுவிக்கணும் அழித்தும். தோற்றுவித்து அழித்தும் சொல்றாரு பாருங்க. துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும். இப்ப சாமி 2 வகை சக்தி வச்சிருக்காரு. ஒன்று துரோதான சக்தி, மற்றொன்று அருள் சக்தி என்று பெயர். இப்ப நமக்கு என்ன சக்தி வேலை செய்யுது சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், கரெக்டா சொல்லிட்டாங்க. துரோதான சக்தி என்ன செய்யும்? இறைவனை மறைத்து உலகத்தை காட்டும். இப்ப நமக்கு பெரும்பாலும் உலகம் தான் தெரியுது, சிவன் தெரியறதே இல்லை. அந்த காலையில சாமி கும்பிடுற நேரத்துல ரொம்ப பக்தியா கும்பிடுவோம். அதை விட்டுட்டு வெளியில வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு ஜாமான் வாங்கணும், காய் கத்திரிக்காய் வாங்கணும், வெண்டைக்காய், இத்தனை வேலை கொடுத்துருக்காங்களே வீட்டுல அப்படின்ட்டு என்ன செய்வோம்? வருவோம். அப்படிலாம் இருக்குல்ல. அப்ப நம்ம இறைவன் நினைக்கிறோமா? அப்ப அந்த அப்ப உலகம் தான் அதிகமா நமக்கு தெரியுது. அப்ப அது என்ன சக்தி? அதுக்கு பேரு துரோதான சக்தி என்று பெயர். அருட்சக்தி எப்போ? சக்தி ஒன்றுதான், அது பயன்படக்கூடிய விதங்கள் வெவ்வேறா இருக்கும். இப்ப அதே துரோதான சக்தி தான் உங்களுக்கு பக்குவம் வந்த காலத்தில் அது என்ன சக்தியா மாறும்? அருள் சக்தியாக மாறும். புரிஞ்சுச்சா? எப்ப உங்களுக்கு பக்குவம் வந்த காலத்தில் இந்த துரோதான சக்தியானது என்ன சக்தியா மாறும்? அருள் சக்தி. இந்த அம்பாளுக்கு பெரிய நாயகின்னு பேரு பார்த்துருக்கீங்களா? பெரிய நாயகினா என்ன அர்த்தம்? பெரிய நாயகினா பெரிய நாயகி. இது ஒரு பெரிய விஷயமா சொல்லுவாங்க. பெரிய என்ன தமிழ்ல இருன்னு அர்த்தம். இரு. இதை கூட சொல்றல பாட்டுல, ஒரு வாயினை மானாங்காரத்து ஈரியல் வாயோரு பின்முதல் போதலம் ஒன்றிய இரு சூடர் உம்பர்கள் வீரவும் படைத்தளித்தளிப்பமும் திகழ் ஆயினை இருவரோடு ஒருவன் ஆகி நின்றனை ஓராள் நீலல் பொன்களல் இரண்டும் முப்பொழுதேத்திய நால்வரு கொடி நெறி இரு நதி அரவமோடு ஒரு மதி சூடினை. இரு நதி அரவமோடு ஒரு மதி சூடினை. அப்ப 2 நதி வச்சிருக்காரு தலையில சாமி. எத்தனை நதி வச்சிருக்காரு? ஒரு நதி தான் வச்சிருக்காரு. ஆனா இரு நதின்னு சொல்றாரு. இரு நதினா பெரிய நதின்னு அர்த்தம். புரிஞ்சா? அப்ப இருங்கிறதுக்கு என்ன சொல்லு? பெரிய. அப்ப பெரிய நாயினா என்ன? இரு வகை சக்தி. ஒன்று 2 சக்தியை பயன்படுத்துற. ஒரு சக்தி என்ன சக்தி? அதாவது ஒன்று துரோதான சக்தி, மற்றொன்று அருள் சக்தி. இந்த 2 வகை சக்தியை சுவாமி பயன்படுத்துகிறார். பக்குவம் வராத காலத்துல துரோதான சக்தியும், பக்குவம் வந்த காலத்துல அது அருள் சக்தியாகவும் மாறும். புரிஞ்சுச்சா? அப்படி இந்த இரு நதி அரவமோடு ஒரு மதி சூடினை என்று சொல்றார். அதே போல மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும். அப்ப என்ன செய்யறாரு? அதை அழித்தும்னா அதை மறைத்தும். எதை? சுவாமியை மறைத்து உலகத்தை காட்டுவது. அறிவு விளக்கம் பெற செஞ்சதுக்கு அப்புறம் அந்த துரோதான சக்தி நீங்கி அருள் சக்தியாக மாறும் இந்த உயிர். அதான் துண்ணிய கல்வி. அதுவும் எப்படி செய்யறாரு? ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி செய்யறாரு. ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி பக்குவத்தை சுவாமி என்ன பண்றாரு? ஓட்டுறாரு. இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, இப்ப பாவனாக்கு இருந்து கரண்ட் ஒரே மின்னாற்றல் தான் வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரே மின்னாற்றல் தான் நம்ம வீட்டுல வரும்போது அந்த கரண்ட் ஆனது எப்படி வரும் அப்படின்னா, ஒரு இடத்துல டியூப் லைட் போட்டிருப்பீங்க, ஒரு இடத்துல சிவில் விளக்கு போட்டிருப்பீங்க, ஒரு இடத்துல மஞ்சள் லைட் இருக்குல்ல, அது என்ன லைட்டு? பாத்ரூம்ல என்ன லைட் போட்டிருப்பீங்க? அதுக்கு ஒரு சின்ன லைட் போட்டிருப்பீங்க. ஆனா ஒரே மின்னாற்றல் தான் வருது. ஆனா சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மெயின் கால்ல பெரிய பளிச்சுன்னு வெளிச்சு வருது, பாத்ரூம்ல பாத்திரம் கம்மியா வருது. ஆனா ஒரே மின்னாற்றல் தான். ஆனா அந்த செயலுக்கு தகுந்தவாறு அதனுடைய ஒளியை காட்டுவது போல ஒவ்வொரு உயிருக்கு தகுந்தவாறு சிவருமானுடைய அருள் ஒண்ணுதான். ஆனா ஒவ்வொரு உயிருக்கு தகுந்தவாறு சாமி என்ன பண்றாரு?
அந்த ஆணவ மலத்தை நீக்க செய்கின்றார். தோற்றியும் அழித்தும். புரியுது அவங்களுக்கு? ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கும் அந்த ஆணவ மலம் தலை விரிச்சு ஆடும். அதுக்கு தகுந்த மாதிரி சாமி என்ன சொல்றாரு, அதான் அடுத்த இதுல சொல்றாரு, துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும். இந்த என்னுடைய இருளை ஏற துறந்தும்னா நம்முடைய இருக்கக்கூடிய இருள் என்பது ஆணவமனம். அதாவது இருள் கூட தன்னை காட்டும், இந்த ஆணவமனம் தன்னையும் காட்டாது. நான் உங்களை போய் அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன். உள்ள போனா ஒரே இருட்டா இருக்கு. இருட்டுக்குள்ள போய் என்ன சொல்றேன், ஒரு புஸ்தகத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன். நீங்க விறுவிறுன்னு உள்ள போவீங்க, ஒரே இருட்டா இருக்குன்னு உடனே கதவை பூட்டிட்டு சிவா உள்ள இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. இருள் கூட என்ன செய்யுது, தன்னை காட்டுகின்றது, இருள் என்று காட்டுகின்றது. ஆனா ஆணவமனம் தன்னையும் காட்டாது. எப்படின்னு கேக்குறீங்களா? அது எப்படிங்க தன்னை காட்டாது அப்படின்னா, ஒரு ஆளுக்கு போய் உங்களுக்கு ஆணவம் கொஞ்சம் ரொம்பவே இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாரு, அடிக்க வந்துடுவாரு. அதனாலதான் ஆணவம் தன்னையும் அப்படி ஒரு ஆள் இருந்தாரு. உங்களுக்கு ஆணவம் ரொம்ப இருக்குன்னு ஒரு கோயில ஒருத்தர் 2 பேரும் சண்டை ஆகி போச்சு, பெரிய சண்டை ஆயிடுச்சு. அப்பதான் அவர் சித்தாந்தம் படிச்சுட்டு போறாரு, ஆணவம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னதும் அவருக்கு 2 பேருக்கு அடிமுடி சண்டை ஆகி போச்சு. ஆணவம் தன்னையும் காட்டாது. புரியுது? என்னுடைய இருளை ஏற துறந்தும், அந்த இருளை வந்து சாமியினோட அந்த உயிர் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அதை என்ன செய்யறாரு, அதை நீக்குறாரு. துறந்தோம்னா என்ன அர்த்தம், நீக்குதல்னு அர்த்தம். ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி ஆணவமலத்தை சிவபெருமான் அந்த உயிருக்கு உயிராகவே இருந்து பிற பொருளை கண்டு காட்டும் உபகாரத்தையும் செய்து, எல்லா உபகாரமும் கூடயே இருந்து செஞ்சு நம்மளுடைய ஆணவமலத்தை ஒவ்வொரு பிறவியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா சாமி என்ன பண்றாரு, அதை நீக்குகின்றார். ஆணவமலத்தை அதனுடைய வலிமையை குன்ற செய்கின்றார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே ஆணவமலத்தை அழிக்க முடியாது. சிவபெருமானே நினைச்சாலும் என்ன முடியாது, ஆணவமலத்தை அழிக்க முடியும். ஆணவமலத்தினுடைய வலிமையை குன்றத்தான் செய்ய முடியும். ஏன்னா அது வந்து நித்த பொருள். இந்த உயிர்கள் எப்படி நித்த பொருளோ அதே போல ஆணவமும் நித்த பொருள், அதை அழிக்க முடியாது. பதி பசு பாசத்தை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. என்றும் உள்ள பொருள். பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது கண்மம் மாயை ஆணவம் என்கின்ற பொருள். புரிஞ்சுச்சா? இதை எப்பயுமே அழிக்க முடியாது. அப்ப சாமி தான் என்ன செய்யணும், அந்த அந்த அதனுடைய வலிமையை உண்டச்சு. அந்த ஒரு ஆணவத்தினுடைய ஒரு மலத்தை நீக்குவதற்கு இறைவன் ஏற்கனவே இருக்கக்கூடிய மூல கண்மத்தையும் மூல மாயையும் எடுத்து இந்த உயிர்களுக்கு என்ன செய்யறாரு, அந்த 2 மலங்களை கூட்டி வைக்கிறார். கூட்டி வச்சு இந்த ஆணவ மலத்துடைய வலிமையை குன்ற செய்கிறார். இப்ப நம்ம எதுக்காக பிறவி எடுத்திருக்கோம், நான் செய்கின்ற வினையினால பிறவி எடுத்திருக்கோம். முதல்ல ஆரம்ப காலத்துல எல்லா உயிருக்கும் சாமி பிறப்பை கொடுத்ததுமே இந்த உயிர்களுக்கு என்ன வந்துச்சுன்னா விருப்பு வெறுப்பு வர ஆரம்பிச்சிச்சு. விருப்பு வெறுப்பு வந்ததுனால சிவபெருமான் அந்த மூலதன்மத்தை கொள்வதலாக வைத்துக் கொண்டு சிவபெருமான் ஒவ்வொரு உயிர்களுக்கும் பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் ஜசுவா மூலதன்மத்தை வச்சுக்கிட்டா என்ன பண்றாரு, முதல்ல நீங்க வினை செய்யறோம் பார்த்தீங்களா, அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிறவியும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் மேல் வினை செய்ய ஆரம்பிச்சிடும். பிறவி கொடுத்ததுமே இப்ப ஏற்கனவே சாமி அங்கிருந்து நம்ம அனுப்பிச்சு விடும் போது கைலாய மலையில இருந்து, எப்பா நீ எக்கச்சக்கமானவனே சிக்கி வச்சிருக்கியப்பா அப்படின்னு சொல்லி சாமி நம்மளை பார்த்து ஒரு 200 வனையை போய் அனுப்பிச்சிட்டு வா போ அப்படின்னு சொல்லி நம்ம கையில கொடுத்துடுறாரு. நம்ம நேரம் இங்க வாரோம், 200 அனுபவிக்கிற நேரத்திலேயே வேற என்ன பண்ணிடுறோம், 2 லட்சத்தை சேர்த்து மேல போறோம். 200 என்ன ஆயிரும், 2 லட்சம். சாமிகிட்ட போய் சாமி 2 லட்சம் வேணா செஞ்சிருக்கேன் அப்படின்னோம்னா சாமி என்ன பண்ணுவாரு, இந்த உன்னை 200 அனுப்பிச்சுட்டு வர சொன்னா இப்படி 2 லட்சத்தை இதை என்னைக்கு நீ அனுப்பிச்சு தீக்க போற. இப்படிதான் பிறவிகள் வந்துகிட்டே இருக்கு. இது அவங்களுக்கு ஆகாமியவனை ஏறிக்கொண்டே இருக்கும். பிராப்தவனை, ஆகாமியவனை, சங்கீதவனை என்பது ஏற்கனவே செய்தவன, பிராப்தவனை இப்ப அனுப்பிச்சுட்டு இருக்கவன, ஆகாமியவன் என்பது இனிமேல் சேர்க்கக்கூடிய வேண. ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், ஒரு அரிசி கடையில போய் அரிசி வாங்குறோம் சொன்னா ஞாபகம் இருக்கா? சரி, ஞாபகம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் நீங்க இன்னும் ஒரு கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றது சரி. இப்போ ஒரு அரிசி கடைக்கு போறீங்க, ஒரு கிலோ அரிசி வாங்குறீங்க. வாங்கிட்டு எப்பா ஒரு 20 கிலோ பேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசியை வாங்கிட்டு வரீங்க. வாங்கிட்டு வந்து 1 கிலோவும் பொங்கிடுவீங்களா? பொங்க மாட்டீங்க. ஒரு காப்பி எடுத்து என்ன செய்வீங்க, பொங்கி பார்ப்பீங்க. பொங்கி பார்த்துட்டு சாப்பிட்றீங்க.
சாப்பிட்டதும் அது வயிறை போய் அப்படியே ஒரு மாதிரி கடப்படா கடப்படா கடப்படாது. இப்ப அது நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதும் நீங்க முதல் வேலையை என்ன செய்வீங்க? ஏற்கனவே ஆர்டர் பண்ண அரிசி என்ன செய்வீங்க? போங்க, அந்த அரிசியை கேன்சல்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்க. அது ஏற்கனவே ஆர்டர் கொடுத்தது சஞ்சித வினை. ஏற்கனவே ஆர்டர் கொடுத்தது அது முன்பிறவில செய்த வினை, அதை நீக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணுவீங்க? இனிமே செய்ய பொங்கல் நினைச்சீங்க பாருங்க, அதை கொண்டு போய் கடையில போய் என்ன செஞ்சுருவீங்க? ரிட்டர்ன் பண்ணி அதையும் நீக்கணும். இப்ப பொங்கி சாப்பிட்டீங்க பாத்தீங்களா, அதை நீங்க கண்டிப்பா என்ன செஞ்சாகணும்? அனுபவிச்சே ஆகணும், யாரா இருந்தாலும் சரி. அதைத்தான் இப்ப நான் அப்ப அனுபவிக்கிற காலத்துல என்ன நினைக்கணும்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த அனுபவிக்கின்ற காலத்துல எல்லாம் பெருமான் தர வந்தது அப்படின்னு நினைக்கணும். பிராப்தவனை அனுபவிக்கும் போது எல்லாம் சிவபெருமான் தர வந்தது அப்படின்னு சொல்லி, இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு எல்லாம் பெருமானுடைய திருவருள் என்று அதை நாம் அனுபவித்து தீர்த்து விட்டால் நமக்கு என்ன வராது? பிறவி வராது. இல்லைன்னா வந்து கொண்டேதான் மறுபடியும் மறுபடியும் ஆகாமிகளை ஏற 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 நமக்கு பிறவி வந்துட்டே. இதுக்கு தான் தீட்சை எடுக்கணும்னு சொல்றது. தீட்சை எடுத்தாச்சுன்னா இந்த 3 மணியும் அன்றாடம் நீங்க நிற்கிறீங்க. சஞ்சீதவனை ஏற்கனவே குருநாதர் எரிச்சிருவாரு, பிராப்தவனையை அனுபவிச்சு தீர்த்துறீங்க சிவபெருமான் திருவருள் என்று. ஆகாமியவனையும் அன்றாடம் அனுஷ்டானத்துல அந்த 11 மந்திரங்களை சொல்லி ஆத்மா தவம் ஜவம் தியானம் கர்ம பலன்கள் முழுவதும் சமர்ப்பையாமை அப்படின்னு சொல்லி அந்த 11 மந்திரத்தை சொல்லி எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அந்த அனுஷ்டான பாத்திரத்துல. அப்ப 3 மணியும் நீங்கிருச்சுன்னா நமக்கு என்ன வராது? பிறகு வராது. அதான் சில பேருக்கு புரியல, இவர் கண்மங்காரு மாயைங்கிற. சிலவருக்கு எது புரியலன்னு கேளுங்க. சரிதானே? சித்தாந்தமா இருக்கீங்களா? மாணிக்கவாசகர் அப்படிதான் அமைச்சிருக்காரு. பாடல் முழுவதுமே நல்லா சித்தாந்தமா சொல்லி, என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர. அடியார் உள்ளத்துல அன்பு. யாரு தன்னை நினைக்கிறாங்களோ அந்த அடியாருக்கு சாமி என்னவாரு? அன்பு மீதா. இந்த அடியார்கள் எந்த அளவுக்கு சாமி மேல விரும்புறாங்களோ அதுக்கு மேல சிவபெருமான் வந்து அருள் செய்வார். நீங்க ஒரு படி எடுத்து வச்சுட்டீங்கன்னா சுவாமி பல படிகள் எடுத்து வந்து நமக்கு வந்து அருள் செய்வார். கருளாளருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சுந்தரம் சாமி ரொம்ப பசியோட வந்தார். உடனே சிவபெருமான் சும்மா விட்டாரா? உடனே பந்தல் அமைத்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணி, ஐயா சிவாய நம அப்படின்னாராம் சுந்தரம் சாமியை பார்த்து. உடனே அவரும் திரும்ப சிவாய நம அப்படின்னாராம். உடனே அத்தனை அடியார்களையும் அமர வச்சு சிவபெருமானே என்ன பண்ணாராம்? பழுமாறு. இப்ப நம்மளை பழுமாற சொன்னா என்ன செய்வோம்? சிவா கொஞ்சம் லேஸ் இதை பிடிங்க, இந்த வெளியில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு என்ன செய்வோம்? அதை கொடுத்துட்டு ஓடணும். அடியாருக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படணும். பந்தி பழுமாறுறதுக்கெல்லாம் அடியார்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? அமுது கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த மண்ணில் பிறந்த பெரும் பயன் என்னன்னா, அடியார்களுக்கு அமுது செய்வித்தல். கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டாதல் உண்மையாவிலும் உலகர் முன் வருகன உரைப்பார். மணி எவ்வளவுதாச்சே? மணி 7 தான் ஆகுது. இன்னொரு காமன் பேசலாம்ல? ஆச்சே. அடியார் உள்ளத்து அன்பு மீது. அப்ப சாமி அடியார்கள் மேல எவ்வளவு அளவுக்கு அன்பா இருக்காருன்னு பாருங்க. நம்ம ஒரு சின்ன வேற ஒன்றும் வேண்டாம், மாணிக்கவாசகர் சுடுற மணல்ல கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. சாமி சாதாரண தண்ணியா வர வச்சாரு, வெள்ளத்தையே வர வச்சிட்டாரு. வெள்ளம் கரை புரண்டு ஓடிச்சு, அடைக்க முடியாத அளவுக்கு. உடனே அப்பதான் மன்னர் என்ன செய்யறாரு? யாரு அவங்க கரையை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு. அப்ப சொல்றாரு, நான் அடியார்களுக்கு எதுவும் தீங்கு செய்தனோ அப்படிங்கிறாரு மன்னர். அறுபத்தன பாண்டிய மன்னன், நான் அடியார்களுக்கு தீங்கு செய்தனோ அதனாலதான் இப்படி அடைக்க முடியாத அளவுக்கு கரை வெள்ளம் போய்கொண்டிருக்கின்றதோ என்று அந்த திருவிளையாடல் பணத்துல சொல்லுவார். அப்ப அடியார்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்யாம பார்த்துக்கணும். இல்லைன்னு சொல்லுவாங்க, எந்த விதத்தினாலும் நமக்கு அழிவு உண்டாயிரும். அதனால அடியார்கள்ட்ட முடிஞ்ச அளவுக்கு அவர்களை போற்ற வேண்டுமே தவிர அவங்களுடைய குறைகளை நாம் என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. ரெண்டாவது, ஒவ்வொரு அடியாரையும் பார்க்கும்போது அவங்களுடைய வேடம் தான் தெரியணுமே தவிர ஆளை நீங்க என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. அவர்கள் அணிந்த திரு வேடத்தை மட்டுமே தான் பார்க்க வேண்டும். ஏன்னா அதுலதான் சிவபெருமான் விளங்கி தோன்றுகின்றார். எவரேனும் விழாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி ஓராதே அவரவரை கண்ட போதே உகந்தடிமை திறம் நினைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டாது ஈசன் திறமையே பேணி தவறாதே சொல்லும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பூர் நடுதலியை. இப்ப நான் வரும்போது நீங்க அந்த பாட்டை படிச்சுட்டு இருந்தீங்க. கன்றாப்பூர் நடுதலியை படிச்சுட்டு இருந்தீங்க. அது படிச்சீங்க. அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தீங்களா அந்த பாட்டை? கன்றாப்பூர் நடுதலியை காணலாமே பாடுனீங்களே, அது படிச்சுட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கண்காட்டுதான்னு படிச்சீங்க.
இல்லை நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. கன்றாப்பு நடுதிரி காணலாமேன்னு வந்தது. சரி இருக்கட்டும். நான் அடி ட்ரெஸ் மாற்றும் போது அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். சரி பாருங்க, அந்த கன்றாப்பு நடுதிரியில அந்த ஒரு பெண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. மாட்டு தொழுவத்துல இருக்க வச்சுட்டு வெளியில விட மாட்டேங்கிறாங்க அந்த பெண்ணை. அந்த கன்றாப்பூர்ல அந்த பெண்ணு என்ன செஞ்சா, அந்த மாட்டு தொழுவம் இருக்கு பாருங்க, கம்பு ஊனிருப்பாங்கல்ல, மாடு அதுல கட்டி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாட்டு தொழுவத்துல உள்ள கம்பை சிவலிங்கமா நினைச்சு அந்த பெண்ணு சிவபெருமான வழிபாடு பண்ணாலாம். உடனே சிவபெருமான் அதுல இருந்து காட்சி கொடுத்து அந்த பெண்ணுக்கு முக்தி கொடுத்தாராம். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. கன்றாப்பூர் நடுதறி. அந்த கன்றாப்பூர்ல அந்த பெண்ணுக்கு சாமி அருள் கொடுத்துருக்காரு. மாட்டு தொழுவத்தையும் பாருங்க. அப்ப நீங்க எதா நினைக்கிறீங்களோ சாமி அதாக மாறுகின்றார். எப்படி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்படி ஈசன் அருள். இந்த மைக்கே நீங்க சிவலிங்கம் நினைச்சா கூட சிவபெருமான் வந்துருவாரு. ஏன்னா சாமி எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கீங்க. நீங்க எந்த இடத்துல உங்க சூழ்நிலைகள் என்ன, எங்கே உன் அடியான் உன்னை நினைந்தால் அங்கே வந்து அருள் செய்யும். நீங்க எங்க நினைச்சாலும் சரி, எங்கேயோ ஒரு தெரியாத இடத்துக்கு நீங்க போயிட்டாலும் சரி, அங்க சாமியை நீங்க நினைச்சீங்கன்னா சாமி அங்க வந்துருவாரு. ஐயோ நேரம் சொற்பொழி நடந்துகிட்டு இருக்குமே, என்னால போக முடியலையே அப்படின்னு நீங்க வீட்டுல இருந்து வருத்தப்பட்டாலும் சாமி எங்க வந்துருவார் உங்களுக்கு, அங்க வருவார். ஆனா வாய்ப்பு கிடைச்சி வராம விட்டுறக்கூடாது. அது முடிஞ்ச அளவுக்கு வந்து சொற்பொழிவுலாம் கேட்டா நிறைய விஷயங்களை நீங்க என்ன பண்ணிடலாம் தெரிஞ்சுக்கலாம். நான் அடியில் ஒரு 5 மணி நேரம் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு 1 மணி நேரத்துல என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னு என்ன செஞ்சிருவீங்க, வாங்க ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் தெரிந்து கொள்ளணும். அப்படி அடியார்களுக்கு சிவபெருமான் அந்த அன்பை நீங்க எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு பல மடங்கு என்ன வரும், ரிட்டர்ன் ஆகி அருளாக மாறி வரும். நீங்க வைத்தியநாத சாமிக்கு கோயிலுக்கு போறீங்க, சாமி கிட்ட போகும்போது என்ன செய்வீங்க, எதை கொடுப்பீங்க சாமி கிட்ட? வைத்தியநாத சாமி கோயில போய் என்ன கொடுப்பீங்க சாமி கிட்ட? பூ கொடுப்பீங்க, பழம் கொடுப்பீங்க, வெத்தலை பாக்கு கொடுப்பீங்க, தேங்காய் உடைப்பீங்க. இதை சொல்லக்கூடாது, எப்பயுமே இதை சொல்லக்கூடாது. அன்பை கொடுக்க போறேன்னு சொல்லணும். சாமி கிட்ட போனா என்ன கொடுக்கணும்? நீங்க அன்பு கொடுத்தா சிவபெருமான் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? அருள்மிகு வைத்தியநாத சாமி போட்டிருக்கா, அன்பு மிகு வைத்தியநாத சாமி போட்டிருக்கா. அருள்மிகு சாமி கிட்ட இருப்பது அருள், நீங்க இறைவன் கொடுக்குவது அன்பு. அதான் அன்பு போய் என்னதான் மாறும், அருளாக மாறிடும். 8000 யோகம் இருப்பினும் கண்ணால் அமுதினை கண்டு அறிவார் இல்லை, உன்னாடியுள்ளே ஒளியுற நோக்கினால் அவன் கண்ணாடி போல கலந்திருந்தான். நான் அங்க போய் தவம் செஞ்சேன், இங்க போய் தவம் செஞ்சேன், நான் பார்த்து விடுவேன், நான் சிவபெருமானை பார்த்து விடுவேன், போய் காட்டுல போய் தவம் செஞ்சாலும் சிவபெருமான் காட்சி கொடுக்க மாட்டேன். அன்பு செலுத்தினா சிவபெருமானே ஓடி வந்துடுவார். பக்தி வலையில் படுவோம் காண்க, அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே. எப்படி சொல்றாரு பாருங்க, அன்பை வித்துட்டா சிவபெருமான் முன்னிருந்து வந்து நமக்கு அருள் செய்தே தீர்வான். நீ அந்த அளவுக்கு அன்பை எத்தனை அருளாளர்கள், ஞானசம்பந்த பெருமான், அப்ப சுவாமிகள்லாம் சிதம்பரம் போகும்போது எதுக்குப்பா வந்திருக்கேன்னு கேட்டார் சிவபெருமான். இவர் என்ன சொன்னாரு, என்ன சாமி இப்படி கேட்டீங்க, பக்திமயம் பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கேன், என்னை நீ இகழ வேண்டாம் முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன் ஆளுள் காண்பான் அடியனேன் வந்தவாறே. உன் ஆளுள் காண்பதுக்கு தான் சாமி நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியாப்பா வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு சிவபெருமான் கேட்டார். ஆமா சாமி இன்னொன்று இருக்கு சொல்லட்டுமா அப்படின்னாரு. சொல்லுது திருநாக்கரசு அப்படின்னாரு. வேற ஒன்றும் இல்லை சாமி, இருந்தாலும் சொல்றது கொஞ்சம் கூச்சமா இருக்கு அப்படின்னாரு. சொல்லு திருநாக்கரசு அப்படின்னாரு சாமி. அப்ப சொன்னாரு, இல்லை சாமி நீங்க நடனம் ஆடுவீங்களா? ஆமா. அப்ப அம்பாலும் சேர்ந்து நடனம் ஆடணும் அப்படின்னாராம். யாரு? திருநாவுக்கரசு சிவபெருமான். அதுக்கப்புறம் வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு சிவபெருமான் கேட்டார். சாமி இன்னொரு ஆசை. சரி சொல்லு திருநாவுக்கரசு அப்படின்னாரு சாமி. இல்லை சாமி இப்ப நீங்க 2 பேரும் நடனம் ஆடுவீங்களா? ஆமா. அதை நான் அடியார் கூட்டத்துல உட்காந்து பார்க்கணும் அப்படின்னாரு. அடியார் கூட்டத்தோடு உட்கார்ந்து, அத கூட்டமாம் குவிமலையால் கூட நீ ஆடுமாறே, அடியார் கூட்டத்தோடு இருந்து அமர்ந்து நான் பார்க்க நீ அம்பாலோடு என்ன செய்யணும், திருநடனம் புரிய வேண்டும் என்று அப்ப சுவாமி கேட்டதுக்கு சிவபெருமான் நடனம் ஆடினாரு. அடியார்கள் என்ன சொன்னாலும் சிவபெருமான் கேட்பாரு. யாதே செய்யும் யாமல்லோம் நீயே எண்ணில் ஆதே செய்யும் அளவில் பெறுவேன் சிவபெருமான். இந்த அடியார்கள் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் சிவபெருமான் செயல், எல்லாம் சிவபெருமான் செயல் யாருக்கு சொல்லுவா? அடியார்கள் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சாமிகிட்ட போய் கேட்டாங்களா, என்ன சாமி இந்த அடியார்லாம் ஓ செயல்ங்கிறாங்க எல்லாமே, அடியார் சொல்லிட்டாங்கல்ல, ஆமா ஆமான்னு வரவே மாட்டே ஆட்டுவாரா சிவபெருமான். அடியார் சொல்லிட்டா ஓகே அவ்வளவுதான், அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் அப்படிம்பா. யாதே செய்யும் யாமல்லோம் நீயே எண்ணில் ஆதே செய்யும் அளவில்
பெருமையன். எல்லாம் சிவன் செயல்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த செயலெல்லாம் சாமியே ஏத்துக்கிடுவாராம். புரியுது அவங்களுக்கு? அப்ப நம்ம வாழ்கின்ற காலத்துல எல்லா செயலும் யார் செயல் என்று செய்யணும்? சிவன் செயல் என்று நாம் செய்ய வேண்டும். ஏதேது செய்திடினும் ஏதேது பேசிடினும் ஏதேது சிந்தித்து இருந்திடினும் மாதேவானின் செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிறேன், என் செயலே காண்கிறேன். எப்படி சொல்றாரு? ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது பேசினாலும் சிவன் செயல் என்று நாம நினைக்கணும் அப்படின்னு குருஞான சம்பந்தரும் சொல்றாரு. அடியார் மீது அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும். இந்த அடியார்கள் எப்படி இருப்பாங்க? கொண்ட கொள்கையோட இருப்பாங்க, அதுல சிறப்பா இருப்பாங்க. அடியார்கள்லாம் எப்படி இருக்கணும்? மறையுடையாய் தோளுடையாய் மார் சடைமேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லால் குறையுடையாய் குற்றமுவராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாய் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. இல்ல அந்த ஐயா பாத்தீங்கன்னா கண்ணண்ணையா இருக்காங்க. அந்த அவர் தினசரி விடாம கோயில இந்த பச்சை வெட்டி வெட்டி கொடுப்பாங்க. ஒரு நாள் தவற மாட்டாங்க. அதாவது கொண்ட கொள்கையில கடைசி வரைக்கும் அந்த உரைப்பு இருக்கணும். எந்த பணி செஞ்சாலும் தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்வதற்கு பேர் தொண்டு என்று பெயர். பூ கட்டினா தொடர்ந்து கட்டணும். இன்னைக்கு ஒரு நாள் லீவு போடுவோம் அப்படின்னு சும்மா இருந்துடக்கூடாது. எங்க வெளியூருக்கு போயிட்டா பிரச்சனை இல்லை. வெளியூருக்கு போனாலுமே நீங்க அதை மனதுக்குள் என்ன செய்யணும்? அதை மனதுக்குள் நினைக்கணும். நேரம் நம்ம போய்கிட்டு இருப்போம், கோயில்ல உள்ள போவோம், சாமிக்கு பூ கட்டுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கனாலே அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காது. எது செஞ்சாலும் தொடர்ந்து செய்வதற்கு பேரு தொண்டு. ஒரு நாள் விட்டுட்டாலும் அதை மனதுக்குள்ள அதை கற்பித்து கொண்டு அதை நாம் செய்ய வேண்டும். அதுக்குதான் தொண்டு என்று பெயர். ஒரு நாள் விட்டுட்டாலும் அந்த பணியை விட்டுறக்கூடாது. அப்ப சாமி என்ன பண்றாரு? அந்த அடியாரெல்லாம் எப்படி இருப்பாங்க? நிறையுடையார் இடர் கலையாய் நெடுங்கலம் வேயவனே. கொள்கையில் எப்படி இருப்பாங்க? குறையுடைய குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார். இப்ப சாமி சொல்லும்போது எப்படி சொன்னாரு? மறையுடையாய் தோல் உடையாய் அப்படின்னாரு. அடியார் சொல்லும்போது எப்படி சொல்றாரு? நிறை உடையார், கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார். அவர் இவர் எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? யார் சொன்னா? ஞான சம்பந்தர் சொல்ற. அதே மாதிரி சேக்கிழ சாமி திருத்தொண்டர் புராணத்துல நன்மை பெறுகிற வந்தனைந்து நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்தெழும் பொழுதில் உங்கள் நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவதம் சென்னி விசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். சிவபெருமான் சொல்லும்போது சூட்டினான், அவன் சிவபெருமான் சூட்டினான் அப்படின்னாரு. அடியார் சொல்லும்போது எப்படி சொன்னாரு? மண்ணு திரு தொண்டனார் அப்படின்னாரு. அடியார்களை சொல்லும்போது எப்படி சொன்னாரு? தொண்டனார் அப்படின்னாரு. அடியார்களுக்கு எப்பயுமே சிறப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமானே யாரு உள்ளத்துலதான் இருக்காரு? அடியாருடைய உள்ளத்துலதான் இருக்கு. தொண்டர்தம் பெருமை சொல்வதும் அம்பாள் சொல்லும்போது அந்த உமையவளோ இறைவனுக்குள் ஒடுக்கம், அந்த இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்வதும் பெரிதே என்று சொல்வதற்கிணங்க சொன்னாரா? அப்படி அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் விரதம் தான் கரெக்டா இருப்பாங்க. எது செய்தாலும் அந்த கொள்கையில உயர்ந்து இருப்பார்கள் இந்த அடியார்கள். அதனால அவருடைய சிறப்பும் இலங்கி தோன்றும். அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்து அறியும். இதுதான் 10 வரி. இன்னைக்கு இதை மட்டும் முடிச்சிருவோம், அவ்வளவுதான். சரிதானே? மண்ணு மாமலை மகேந்திர மதன். சாமி என்ன பண்ணாரு? இந்த மகேந்திர மலை அப்படின்னா இந்த கடப்பா பக்கத்துல இருக்கான். ஆந்திரா பக்கத்துல கடப்பா பக்கத்துல ஒரு சிவாலயம். அங்க இருந்து சுவாமி என்ன பண்றாரு? அது மகேந்திர மலைன்னு பேரு, இந்த மலை பேரு. அதை சொல்வதும் உண்டு. 2வது இங்க கன்னியாகுமரி பக்கத்துல சுசீந்திரத்தை சொல்வதும் உண்டு. அதுவும் முன்னாடி மகேந்திர மலை இருந்ததான் அங்க. நாம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். சுசீந்திரத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? அப்பாட, நீங்க அங்க சொல்லியிருந்தா கூட நாங்க போயிருக்கல. ஆனா அந்த சுசீந்திரத்தை சொன்னீங்க பாருங்க, இதுக்கு நாங்க போயிருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. இங்க சுவாமி அந்த மகேந்திர மலையிலிருந்து சுவாமி என்ன பண்ணாராம்? அந்த ஆகமத்தை கூறினார். சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளி. சாமி என்ன செய்றாரு? அந்த ஆகமம் எல்லாம் எதிர் வழியை சொல்றாருன்னா நாத தத்துவத்துல இருந்து தான் சொல்றாரு. அந்த வாக்குகள் எங்க இருந்து எழுது அப்படின்னா நாத தத்துவத்துல இருந்து தான் வாக்குகள் எல்லாம் எழுகின்றது. அதாவது வாக்குகள் என்பது 4, அவை என்பது சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்கின்ற வாக்குகள். நீங்க ஒரு சொல்றீங்க அப்படின்னா அது எதுல இருந்து எழுது அப்படின்னா மூலாதாரத்துல இருந்து. சூக்குமை மூலாதாரத்துக்கு பாருங்க, அங்க இருந்து எழும். இப்ப நமச்சிவாயம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அது மூலாதாரத்துல இருந்து எழும். நமச்சிவாய அப்படின்னு இங்க இங்க வரும், அப்புறம் கண்டத்துக்கு வரும், அப்புறம் வெளியில வாக்காக வெளியில வரும். சில இது நான் அடி உங்ககிட்ட கேட்பேன். வாதவூரடிகள்
எங்கே ஆட்கொள்ளப்பட்டார் அப்படின்னோம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க டக்குன்னு? சிவா ஏன் வந்துருச்சு, இங்க வந்துருச்சு, வெளியில தான் வரமாட்டேங்கி அப்படிவீங்களா? வெளியில வந்துருச்சு திருப்பெருந்துறை அப்படின்னு வெளியில வந்துருச்சுன்னா தூள வைகரின்னு பேரு. இங்க கண்டத்திலே இருந்துச்சு அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வாய்க்குள்ளே இருந்ததுன்னா சூக்குமை வைகரி, வெளியில வந்துருச்சுன்னா தூள வைகரின்னு. வாக்குகள் 4, அவை சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. அந்த வைகரியும் தூள வைகரி, சூக்கும வைகரின்னு இருக்கு. எந்த ஒரு சொல் சொன்னாலும் உள்ள இருந்து எழுந்துதான் என்ன செய்யும், வெளியில வரும். இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா நாத தத்துவத்துல இருந்து வருது. சிவபெருமான் நாத தத்துவத்துல இருந்து தான் கொடுக்குறாரு. அதான் அந்த ஆகமங்கள்லாம் எங்க இருந்து சொல்றாரு அப்படின்னா நாத தத்துவத்துல இருந்து சொல்றாரு. இப்ப நம்ம திருமுறைகள்லாம் எங்க வந்துச்சு? சுத்தமாய போனத்துல இருந்து வந்தது திருமுறைகள்லாம். சுவாமி அங்க இருந்துதான் என்ன செய்யறாரு, நமக்கு அருளாளர்கள் மூலியமா திருமுறைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கின்றார். சித்தாந்தம் கூட மகேஸ்வர தத்துவத்துல இருந்து தான் கொடுக்குறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா நாத தத்துவத்துல இருந்து கொடுக்குறாரு சுவாமி. எதை? இந்த திருமுறைகள் அவ்வளவு சிறப்புடையது. கைலைங்கன் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறை மறந்துருக்கிறார். நடராஜன் கைவருந்து எழுதிய தெய்வ நூலாம் திருமுறைகள் மறந்துருக்கிறார். கொஞ்சம் வித்தியாசம் எல்லாம் அங்கேயே பார்க்காங்க. சரி முடிச்சிருவோம், கொஞ்சம் காலகாலத்தை முடிச்சிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் அப்படிங்கிறது முடிச்சிடும். அவ்வளவுதான். அந்த ஆகமத்தை சாமி என்ன செய்யறாரு, சொன்ன ஆகமும் தோற்றுவித்து அருளியும் எங்க மகேந்திர மதனில். அந்த மகேந்திரத்திலிருந்து சிவபெருமான் இந்த வாக்குகள் மூலியமாக ஆகமங்களை என்னைக்கு சாமி இந்த உயிர்களை தோற்றுவித்தாரோ அப்பயே ஆகமங்களை எல்லாம் அருளிவிட்டார். வேத சிவ ஆகமங்களை சிவபெருமான் அருளிவிட்டார். அதாவது வேதங்களை 4 முகத்திலும் உச்சி முகத்தை கொண்டு ஆகமத்தையும் அருளினார். உச்சி முகம் வந்து மேல் நோக்கி இருக்கும். அந்த முகத்தை கொண்டுதான் சிவபெருமான் ஆகமத்தை அருளினார். மற்ற 4 முகம் இருக்கு பாருங்க, சத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கின்ற அந்த 4 முகத்தை கொண்டு வேதங்களை அருளினார். வேதங்கள் எத்தனை? 4. ரிக், யசு, சாமம், அதர்வனம் என்ற 4 வேதத்தை அந்த 4 முகத்தை கொண்டு தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கின்ற 4 முகத்தை கொண்டு சிவபெருமான் அருளினார். அதே இது உச்சி முகமாகிய ஈசான முகத்தை கொண்டு ஆகமத்தை அருளினார். புரிஞ்சிச்சா? ஏதோ போயிற மாதிரிதான் சார் இருக்கு அப்படின்னு தெரியுதா? சிவபெருமானுக்கு 5 முகம் தானே. உச்சி முகத்தை கொண்டு ஆகமத்தையும், அது வந்து சிறப்பா இருக்கிறதுனால மேல் எப்பயுமே நம்ம ஆகமத்தை படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மேல் நோக்கி சென்று கொண்டே இருப்போம், கீழே போகவே மாட்டோம். அதனாலதான் அந்த முகத்தை உச்சி முகத்தை கொண்டு சுவாமி ஸ்பெஷலா நமக்காக அருளியிருக்காரு ஆகமத்தை. ஆகமம் வந்து என்ன சொல்லும், வேதமும் ஆகமத்துக்கும் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னா வேதங்கள் வந்து உலக பொருளை காட்டும், ஆகமம் என்பது இறைவனை அடையக்கூடிய நெறியை காட்டும். வேதங்களை வந்து சூரியன் பெரியவர், சந்திரன் பெரியவர், பிரம்மா பெரியவர், விஷ்ணு பெரியவர், எல்லாத்துக்கும் மேல சிவபெருமான் பெரியவர்னு சொல்லும் எது? வேதங்கள். ஆனா ஆகமம் என்ன சொல்லும், சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள், அவரை அடையக்கூடிய நெறிகளை சொல்லப்பட்டிருப்பது ஆகமம். சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். நமக்காக சாமி என்ன பண்ணியிருக்காரு, நாமெல்லாம் இறைநிலையை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த ஆகமங்களை சிவபெருமான் அருளி இருக்கின்றார் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த கீர்த்தி திரு அகவலை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியன் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவநாமனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் வகை குருநாதா சிவகாம சுந்தரிதன் வர பாலகந்த இனசெயலே விரும்பி உள்ளம் இணையாமல் அவமாய உண்டுலகில் விருதாளைந்துலனும் அடியேனை அஞ்சல் என வரவேனும் அறிவாகமும் பெருகையிடரானதும் தொலையாறு ஞான இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடு ஒன்று மதி ரகுராம சிந்தை மகிழ் மருகோனே நவலோகமும் கைதொழும் நிஜ தேவனம் கிருத நலமான விஞ்சை கதிர் விளை கோவே தேவயானை அங்குரமின் மனவாழ் சம்பிரம் உறுதிரள் வீரம் இஞ்சி கதிவடிவேலா இரு ஆவினன் முடியில் வருவேல் சவுந்தரிக ஜெகவேல கண்ட வீர பெருமாளே கைலாய பரம்பரையில் சிவஞான போதை நெறிகாட்டும் பெண்ணை பயில்வாய்மை கண்டான் நல்லதிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிராருங்கள் திருவாவூர்வாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையும் திருமரபில் ஈடூடி தலைகமாதும் பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்து அருணகியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உயவுதும் துளசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னல் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசியின் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்கில் வளாது மிக மணிவனம் துறக்க வண்ணன் போன்முறை அரசு செய்க உறைவில்லா தேர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் ஓங்க
நற்றவம் வேள்மல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நேடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றமும் அரகரம பார்வதி பதையே என்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்குவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் ஆரூரா தியாகேசா